growth partners na enna? So our growth partners on the, as a name suggests, we are growth partners. Right? உங்களோட ஜர்னியோட ஷார்ட் ரீகேப். So actually I call myself as a accidental marketer, but I decided not to go for the job. Which was the point நான் entrepreneur ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு கிளிக் ஆன பாயிண்ட் என்ன? எனக்கு வந்து என்ன இருந்ததுன்னா, வேலைக்கு போனா என் ஃபேமிலியை தாண்டி என்னை தாண்டி வந்து எதுவுமே பண்ண முடியாது. Coimbatore people are infected me with the entrepreneurship spirit. அதான் வந்து சொல்லுவேன். What was the thing you had in your hand to start the startup? I think my experience is my biggest investment. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் நம்ம இருக்க கன்வென்ஷனல் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்க்கும் what difference that it make? ஒன்று வந்து you have a control. இப்போ let's take we are having a new student who is coming out of college. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடில் ஒரு கம்பெனியோ ஒரு ஸ்டார்ட் அப்போ அவர் he himself soloவா is trying to freelance something. அவன் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? where should he go and approach first? இதுதான் வந்து டிஜிட்டலோட பெரிய ப்ளஸ். So how do you think AI is influencing digital marketing? And how we work வந்து it changed rapidly in last 6 to 8 months. நான் வந்து ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரேன். அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்றதுக்கான ரைட் வே. People think they need a bigger budget to do a marketing, but actually அது கிடையவே கிடையாது. That is டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல what you think will happen after a decade? இன்னும் நிறைய பர்சனலைசேஷன்ஸ் வந்து வரும். ஒரு ஜூஸ் வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கன்சியூம் ஜூஸ், நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல ஜூஸ் இல்லாட்டி தோட வந்து ஆர்டர் போடும், அது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு, உங்களுக்கே தெரியாது. மார்க்கெட்டிங் டு ஏஐ அது எப்படி நடக்கும்? இல்ல அதுதான் எனக்கு வந்து நானும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா யோசிக்கிறேன். He is already doing a business. It might be any business. அந்த business he is starting up with very low cost. Marketing பண்றதுக்கே he is having just around 10,000 15,000 என்னால monthly செலவு பண்ண முடியும் அப்படின்னா what will you prefer him to do first? ஆக்சுவலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து அந்த ஒரு பெரிய மித்து தான் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா if a 20 years old guy is starting a startup, where should he concentrate on? If he has to do something different, ஒரு புது USP கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எந்த செக்டர்ல கான்சென்ட்ரேட் பண்ணா it will work out in the upcoming days? ஸோ நான் ஒன்றும் வந்து as I told you. So hello bro, how are you? Hi, நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோயம்புத்தூர் ப்ரோ. So first of all எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதே I thought of asking growth partnersனா என்ன? ஒரு 5 வயசு குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா what is growth partners doing? Let us start with startup story. So our growth partners வந்து as a name suggests, we are growth partners, right? Like நிறைய businesses வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க and they want to grow in terms of revenue. At any point of time வந்து பார்த்தீங்கன்னா growthோட மேஜர் வந்து you can have a good product or good team, என்னன்னாலும் இருக்கலாம். In the end சேல்ஸ் மேட்டர்ஸ், மார்க்கெட்டிங் மேட்டர்ஸ், யாரை ரீச் பண்ணுறீங்க மேட்டர்ஸ். தட் இஸ் வேர் க்ரோத் கம்ஸ் ஃப்ரம் இல்லையா? அதுதான் நாங்கள் வந்து ஃபியூவல் பண்ணுறோம். இஃப் யூ ஹேவ் அ குட் ப்ராடக்ட், அதை வந்து எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது தான் எங்களோட பேசிக். தட்ஸ் மார்க்கெட்டிங். அதை வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற டாப் 2 பிளாட்ஃபார்ம்ஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அண்ட் கூகுள். ஸோ அதில் வந்து நாங்கள் ஆட்ஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் வந்து ரீச் பண்ண வைக்கிறது தான் க்ரோத் பார்ட்னர்ஸில் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஜஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் நார்மல் மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி இல்லாமல் we are called as performance marketing, which means வந்து என்னன்னா ஒரு டிப்பிக்கலாக மார்க்கெட்டிங் பண்ணுறது எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போடுறது, அது எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் தான். பட் நாங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் சொல்லும்போது we strive for results. அப்போ எனக்கு வந்து என்னன்னா we are to be honest, நாங்கள் இப்படி எந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்கோம்னா we spend money. அதுதான் எங்களோட எவ்ரிடே ஸ்பெண்ட் மணி, அதர்ஸ் மணி, அதுதான். பட் அது வந்து என்ன பிரச்சனைனா when we spend others money, handle other money, நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரைட்? அப்போ அதுதான் வந்து எங்களோட கோஸ்ட். அண்ட் people trust us with their money. அப்போ நாங்கள் வந்து அந்த அவுட்கம் கொண்டு வரணும், க்ரோத் கொண்டு வரணும், அதுதான் நாங்கள் வந்து ப்ரைமரியாக பண்ணணும். we strive like basically we fuel business growth, அதுதான் ப்ரைமரியாக பண்ணுறோம். That's great bro. இப்போ you started growth partners, right? இதுக்கு முன்னாடி உங்களோட ஜர்னியோட ஷார்ட் ரீகேப், நீங்க உங்களோட பேக்ரவுண்ட் அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா it will be like you have already started one startup. நீங்க இன்னும் கொஞ்சம் you have a vast experience in e-commerce specialist also. So how was it and எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? Okay, so actually I call myself as a accidental marketer. So I was not meant for as a marketer actually. Just to give a brief, நான் வந்து ஃபர்ஸ்ட் I am a computer science engineer and MBA in finance, now a marketer. So it's a different-ஆன ஒரு ஜர்னல். ஸோ அது எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னால், எனக்கு வந்து ஃபைனான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அந்த டைமில். பட் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது, MBA படிக்கும்போது ஸ்டார்ட் கால் மை கேம்பஸ். ஸோ அப்போ வந்து வி புட் லாட் ஆஃப் மணி அதெல்லாம் பண்ணோம். பட் வி ஃபெயில் மிசரபிளி. இட் வாஸ் 2024.
சாரி 2014. ஆமாம். ஸோ அந்த டைமில் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் அப்பயே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். காலேஜ் படிக்கும்போது நாங்கள் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருக்கோம். ஃபிகர்ட் அவுட் லாட் ஆஃப் திங்ஸ். அப்போ கோயம்புத்தூர்லாம் ஒன்றுமே கிடையாது. ஈவன் த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் வாஸ் பில்டிங் இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த டைமில். ஃப்ளிப்கார்ட்லாம் அப்போ தான் வந்து தேர் ஹிட்டிங் $1 billion ரெவென்யூ அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து நிறையா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 lakhs கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி பண்ணோம். பட் இட் ஃபெயில்ட் மிசரபிளி. ஸோ நாங்கள் மைக் கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருந்தோம். அப்போ நாங்கள் காலேஜ் படிக்கும்போது நடந்தது. லாஸ்ட் ஃபைனல் இயரில் பண்ணிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 lakhs கடன் வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் வந்து எங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஹெல்ப் கிடைக்கல. எங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை அது எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னு சொல்லி. ஸ்டில் ஐ பிலீவ் தட் இஸ் a கிரேட் ஐடியா அந்த டைமில். பட் அப்போ வந்து ஐ வாஸ் பீங் ஃபைனான்ஸ் இல்லையா, ஸ்டார்ட் அப்லேயே காசு இல்லை. அப்போ வந்து ஃபைனான்ஸ் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தென் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ணியிருந்தான். அவனோட பிடிஎஃப்லாம் வாங்கி தான் நான் வந்து மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு ஸ்டார்ட் அப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ என் கம்பெனி வந்து டெவலப் பண்ண ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அஸ்யூம்டு மார்க்கெட்டிங் ரோல், வி ஹேட் நோ அதர் சாய்ஸ். அப்படிதான் நான் வந்து மார்க்கெட்டிங்குள்ளே இருந்து என்டர் ஆனேன். ஸோ அதுக்கப்புறம் நான் காலேஜ்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 3 months ரன் பண்ணோம். வி குட் நாட் சஸ்டைன். இது வந்து ப்ரொசீட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சது. வி ஷட் இட் டவுன். அதுக்கப்புறம் வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்போ என்ன நினச்சோன்னா, எனக்கு மேஜராக எனக்கு தெரிஞ்ச மேஜர் சேலஞ்ச் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றது வந்து எனக்கு தெரிஞ்சது. ஒரு ஐடியா இல்லை, பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணும்னு தெரில. அப்போது யாருக்குமே இல்லை. ஸோ அப்போ நாங்கள் எல்லாருமே என்ன டிசைட் பண்ணோம், எல்லாரும் வந்து ஒரு ஜாபுக்கு போகலாம். தென் வில் மீட் சம்வேர் இன் த ஃபியூச்சர் டு ஸ்டார்ட் அகைன். அதுதான் கோலாக இருந்தது. அப்போ தான் நான் வந்து ஓகே எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அகைன் ஃபைனான்ஸ் வச்சு போக முடியாது. இப்போ மார்க்கெட்டிங் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தேன். அப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணேன். தட் இஸ் ஆல் காட் இன் டு மார்க்கெட்டிங்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ஜாயின் பண்ணும்போது அந்த ஸ்டார்ட் அப்பில் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி நான் தான். நான் வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங் இன் தட் கம்பெனி. அப்போ வந்து எல்லாமே பண்ண மார்க்கெட்டிங்கில், வெதர் இட் இஸ் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எஸ்இஓ இருக்கட்டும், இமெயில் மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், நேம் எனி திங் அண்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே நான் பண்ணேன். பிகாஸ் ஐ வாஸ் ஒன்லி எம்ப்ளாயி. லைக் ஃபவுண்டர் இருந்தாங்க, நான் இருந்தேன், அவ்வளோதான். வேறு யாருமே வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் அந்த டைமில் வெப்சைட்லாம் கூட அவருக்கு நான் தான் பண்ணேன். இட் வாஸ் நாட் மை ஜாப், பட் அப்போ நான் பண்ணேன். ஸோ அப்படி தான் வந்து எனக்கு மார்க்கெட்டிங் லைக் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஐ வாஸ் தேர் ஃபார் 2 years. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் கோயம்புத்தூரில் இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சது. பிகாஸ் பீப்புள் அந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான நிறைய விஷயங்கள் வந்து நடக்கலை அப்படின்னு தெரிஞ்சது. நான் மூவ் டு பெங்களூர். அங்கே போயிட்டு நான் வந்து இன்னொரு ஸ்டார்ட் அப்பில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். தென் பெல்கின்னு சொல்லிட்டு கம்பெனியில் வந்து நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். ஹேண்ட்லிங் தியர் என்டையர் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அது இல்லாமல் சில ஃபியூ அதர் கண்ட்ரீஸ்க்குமே நான் வந்து பண்ணேன். தென் அட் ஒன் பாயிண்ட் ஐ டிசைடட், as I said, நான் வந்து இந்த மார்க்கெட்டிங்குள்ளே வந்த ரீசன் வந்து என்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இல்லையா. ஸோ இப்போ பீயிங் தேட் வந்து இட் ஆல்வேஸ் ஹண்ட் யூ பேக். நீங்கள் என்னதான் வந்து திரும்ப வந்து போனாலும் வந்து அந்த ஒரு இது வந்து யூ கேன் லைக் அப்போதைக்கு மறந்துடலாம், பட் இட் ஆல்வேஸ் கம்ஸ் பேக் டு யூ இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு டைமில் அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ரொம்ப நல்லா இல்லை. ஃபேமிலி வாஸ் நிறைய ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. தட்ஸ் ஒன் ஐ ரியலைஸ்ட் ஓகே நம்ம வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகணும்னு இருந்தது. தென் ஐ வாஸ் ஒர்க்கிங் லைக் 6 years. தென் ஐ வாஸ் வெரி ஸ்டேபிள். ஓகே நவ் இட்ஸ் அ டைம் திருப்பி நம்ம வந்து பிஸ்னஸ்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே. அதுக்கப்புறம் ஐ வாஸ் டூயிங் சம் ஃப்ரீலான்சிங். தென் அதுக்கப்புறம் க்ரோத் பார்ட்னர்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். தட்ஸ் ஹவ் ஐ எண்டட் அப் க்ரோத் பார்ட்னர்ஸ். தென் அங்கே வந்து ஐ ஹேட் அ கோ-ஃபவுண்டர் தினேஷ். அப்போது மீட் பண்ணோம். வி ஹேட் அ லாட் ஆஃப் சிங்க். ஓகே எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கம்பெனி பில்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. தட்ஸ் ஹவ் வி எண்டட் அப் க்ரோத் பார்ட்னர்ஸ். ஓகே. ஸோ எனக்கு ஆக்சுவலாக இன்னொரு சின்ன கிரேஸ் இதில் இருக்குது அப்படின்னா, யூ செட் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் வாஸ் அ குட் கான்செப்ட். சின்ஸ் மோர் தேன் ஃபினான்ஷியல்ஸ் இன்னும் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ்னால யூ ஸ்டாப் இட் அப். பட் கேன் யூ நோ வாட் இட் இஸ்? அப்போ வந்து எங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, அகைன் 2014 நான் இன்ஜினியரிங் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு இருந்த விஷயம் வந்து என்னென்னா, ஈவன் நவ் இட் இஸ் ஹேப்பனிங் இல்லையா. லைக் ஸ்டூடெண்ட்ஸ் who get passed out are not employable, ரைட்? அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. த்ரூ அவுட் வந்து கீப் ரீடிங் தட். ஆக்சுவலாக அந்த ரிப்போர்ட் வந்து பேப்பரில் வருது, எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. பட் ஐ எம் நாட் சீயிங் anyone is acting on it. அது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி. ஸோ அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஆக்சுவலி எங்களுக்கா என்ன பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருந்தது, யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிய கிடையாது. இப்போ கோயம்புத்தூரில் இருந்தோம், நாங்கள் வந்து ஒரு காலேஜில் படிச்சிருந்தோம். ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட போய் பேசினா they don't even have an idea எப்படி நான் வந்து பில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் போய் ஒரு கொஸ்டின் கேட்டால், ஒரு சம்மந்தமே இல்லை ஒரு கொஸ்டின் கேட்டால், தட் இஸ் when I decided நான் வந்து பிஸ்னஸ் பற்றி வந்து ப்ரொஃபஸர்கிட்ட பேச போகிறது இல்லை. ஸோ there is no disrespect on them. நான் எனக்கு வந்து அது வந்து கிடையாது. பட் ப்ராக்டிக்கல் நாலேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஆன்சர் வந்து இட் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் ஃபார் மீ. அது வந்து அவர் இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்கா இன்னும் அட் எனி பாயிண்ட் வந்து நான் அந்த மாதிரி சொல்ல. பட் தே நோ வாட் தே டூ. அப்போ நான் தான் ஒரு ராங்கான பர்சன்கிட்ட கேட்டிருக்கேன் தான் வந்து படிச்சே தவிர அவர் வந்து ராங்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து எனக்கு இருந்தது. ஸோ ஐ ஒன்ட் டாக் டு த ரைட் பீப்புள். அப்போ வந்து என்னால் கனெக்டே பண்ண முடியல. ஸோ அப்போ அந்த பாயிண்ட் வந்து நான் வந்து
பண்ணணும். இப்போ நான் காலேஜில் இருக்கேன், நான் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன வேணும் எனக்கு? ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஹேப்பனிங். என்ன நடக்குதுன்னு தெரில, எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரில, யார்கிட்ட பேசுறதுன்னு தெரில, என்ன மாதிரி புக்ஸ் படிக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரில, நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் நாட் ஓன்லி தட், இப்போ நான் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும் கிடையாது. இப்போ நான் இங்கே இருக்கேன், கோயம்புத்தூரில் இருக்கேன், நான் எப்படி மைக்ரோசாஃப்ட்ல பிளேஸ் ஆகுறது, கூகுள் எப்படி நான் பிளேஸ் ஆகுறது? தென் ஐ ஷுட் ஹேவ் அ ப்ராசஸ். இல்லை எல்லாரும் வந்து ஓகே அப்படி பண்ணணும்னா நீ வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ என்ன டெக்னாலஜி டெவலப் ஆகுதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அது எங்கே தெரியும் எனக்கு? ஆர் சே யூ வாண்ட் டு பிகம் a ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர், பட் நீ இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, வேர் டு யூ பிகின்? அந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து இப்பயுமே எங்கேயுமே இல்லை. என்ன பண்ணுவீங்க, தெரிஞ்சுக்கிட்ட கேட்பீங்க, ரேண்டமாக சர்ச் பண்ணுவீங்க. பட் யூ வாண்ட் டு கிரியேட் அ பிளேஸ். அப்போ நிறைய கனெக்ட்ஸ் வந்து நடக்குது. யூ மீட் பீப்புள், யூ கோ டு அ ஈவெண்ட், புக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இண்டஸ்ட்ரி பீப்புள் கூட கனெக்ட் பண்ணுறோம். இது எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் கொண்டு வரணுன்றது தான் எங்களோட ஹோல் ஐடியாவாக இருந்தது. ஸோ அது வந்து தான் நடந்துச்சு. we were trying to do that, பட் இன்னுமே வந்து அதோட மார்க்கெட் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக இன்னுமே அதுக்கான நம்ம ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ணால் we will have a talent. அந்த டேலண்ட்டை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பில் தான் எவ்ரி ஒன் இஸ் தேர். இதர் நம்ம ஃபுல்லாக நம்மளே உள்ளார இறக்கி போடுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வில் பி ஸ்ட்ரகிளிங் இன் ஃபினான்ஷியல் கேஸ். இதர் இட் மை பி நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருக்கலாம், இல்லை நம்மளோட கரண்ட் சுச்சுவேஷன், நம்ம அடுத்த என்ன பிளான் பண்ணணும், நம்மளை டிபெண்ட் பண்ணி நம்ம ஃபேமிலி இருக்காங்க, ஸ்பௌஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்ல கூட இருக்கலாம். வில் ஸ்டாப் இட் தட். அண்ட் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா நமக்கு அங்கே இருக்க ஒரு மெயின் ரீசனே வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாத ஒரு விஷயம். ஆனா நம்ம என்ன பண்ண வரோம் அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? நீங்க சொன்னதுல எனக்கு அது ரொம்ப கிளியரா புரிஞ்சிச்சு. வாட் த ஸ்டார்ட் அப் வுட் ஹவ் பீன், அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ எப்படி இருந்திருக்கும். இட் இஸ் அ கிரேட் ஐடியா ப்ரோ. நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ற பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா வாட் யூ ஆர் திங்கிங் should they do if they should consider either their family situation or those costs, or they should jump into their talent and struggle for some point of time? What will you suggest them? Just a suggestion. எனக்கு வந்து இது வந்து ஒரு டைரக்ட் ஆன்சராக எனக்கு சொல்ல தெரியல. பிகாஸ் ஐ ஸ்ட்ரகிள்ட் அ லாட். ஜஸ்ட் டு கிவ் மீ பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலியில் வந்து ஐ எம் அ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஓகேங்களா? எங்கள் ஊர் ஆக்சுவலாக எங்கள் வில்லேஜ்லேயே நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஆக்சுவலாக திருவண்ணாமலை பக்கத்தில் அணியாலைன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ், அங்கேருந்து தான் நான் வந்து கோயம்புத்தூர் வந்து அங்கேருந்து தான் நான் வந்தேங்க. ஸோ அப்போ எனக்கு இங்கே வரும்போது எனக்கு இருந்த ஒரு பிரைமரி கோல் வந்துன்னா, எங்கள் அப்பா அம்மா வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க. அப்போ எங்கள் வீட்டில் சொல்லி அனுப்பிச்சதோ எனக்கு இருந்து வந்து ஒரு ட்ரீம் வந்து என்னென்னா, படித்து எப்படியாவது வேலைக்கு போய் செட்டில் ஆகிடணும். அண்ட் ஆப்வியஸ்லி அப்போ வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ரீசன் வந்து அப்போ தான் ஐடி பயங்கர பூமிங். இப்போ நான் எனக்கு இங்கே வரும்போது எனக்கு வந்து ஹேட் அ வெரி கிளியர் ஐடியா. 4 வருஷம் படித்து முடிச்சுட்டு கையில் வேலையோட போயிடணும், எப்படியாவது வேலைக்கு 4 வேலை வாங்கி. ஆமாம், கோயம்புத்தூர் வந்து எனக்கு கோயம்புத்தூர் வந்து நேட்டிவ். எந்த இயர்? 2007. ஆமாம். ஸோ வரும்போது எனக்கு இருந்த ஒரே ஒரு கோல் வேலை வாங்கிடணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப கிளியராக இருந்தேன். ஆனால் அப்படிதான் போச்சு இனிஷியலாக போகும்போது. தென் ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் நடந்தது. நான் காலேஜ் படிக்கும்போது நான் வந்து ஒரு டைரக்ட் சேல்ஸ் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணேன். பிகாஸ் சம்திங் அப்போதைக்கு கையில் ஏதாவது காசு கிடைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தட் சேஞ்ச் அ லாட். ப்ளஸ் வந்து நான் கோயம்புத்தூரில் வந்து நிறைய பீப்புள் வந்து மீட் பண்ணேன். இல்லை அந்த ஸ்பேஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்டில் ஐ சே ப்ரௌடாக என்னென்னா ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் கோயம்புத்தூர் பீப்புள் அண்ட் கோயம்புத்தூர் இட் செல்ஃப் இன் ஜென்ரல். யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, சென்னை தான் சொல்லுவாங்க, வந்தாரே வாழ வைக்கும் சென்னை, அதுதான். ஆனால் ஐ ஃபீல் கோயம்புத்தூர் இஸ் மச் பியாண்ட் தட். எனக்கு வந்து கோயம்புத்தூர் ஹெல்ப் யூ டு ட்ரைவ் பீப்புள். அதுதான் கோயம்புத்தூர் வந்தால் இட் ஒன்ட் ஹெல்ப் யூ டு லைக் ஜஸ்ட் சர்வைவ், லைக் இட் வில் யூ கேன் த்ரைவ்ன்றது தான் வந்து எனக்கு ரொம்ப நல்லா படித்தேன். ஐம் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. ஸோ ஜஸ்ட் கோயிங் பேக் டு த ஸ்டோரி வந்து என்னென்னா, நான் கோயம்புத்தூர் மக்கள் பார்த்தேன். அப்போ நிறைய பேர் பார்க்கும்போது, நிறைய பேர் படிக்கும்போது, அது என்னது 4 years வந்து நான் சிடிஎஸ்ல பிளேஸ் ஆனேன். பட் ஐ டிசைடட் நாட் டு கோ ஃபார் அ ஜாப். அந்த 4 yearsல வந்து எனக்கு வந்து அவ்வளோ சேஞ்சஸ் இருந்தது. விச் வாஸ் த பாயிண்ட் நான் ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு கிளிக் ஆன பாயிண்ட் என்ன? எனக்கு வந்து என்ன இருந்ததுன்னா, வேலைக்கு போனால் என் ஃபேமிலியை தாண்டி என்னை தாண்டி வந்து எதுவுமே பண்ண முடியாது, யாருக்குமே எதுவுமே பண்ண முடியாதுன்றது எனக்கு என்னால் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாது. விச் இஸ் குட். நான் ஆஸ் அ ஃபேமிலியாக இருந்தால் விச் இஸ் குட் எனக்கு. பட் என்னால் அங்கே ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து தோணலை. அண்ட் அகைன் as I said, கோயம்புத்தூர் பீப்புள் வேர் வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் மீ. அண்ட் யூ நோ கோயம்புத்தூர் இஸ் நோன் ஃபார் என்டர்பிரினர்ஷிப் ஸ்பிரிட். ஸோ அது வந்து ஐ மீன் கோயம்புத்தூர் பீப்புள் ஆர் இன்ஃபெக்டட் மீ வித் என்டர்பிரினர்ஷிப் ஸ்பிரிட். அதுதான் வந்து சொல்லுவேன். எனக்கு அங்கே தட்ஸ் வாட் ஐ செட். எனக்கு அங்கேருந்து கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு இருந்தது வந்து ஓகே வேலைக்கு போயிடணும் அப்படின்ற மட்டும்தான் இருந்தது. எனக்கு அந்த பிஸ்னஸ்லாம் ஏன்னா எனக்கு
எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணது கிடையாது. என்னை சுற்றி யாருமே நான் பார்த்தது கிடையாது. ரிலேட்டிவாக இருக்கட்டும், இல்லை என்னை சுற்றி யாருமே பார்த்தது கிடையாது. அப்போ இங்கே வந்தப்பறம் பார்க்கும்போது தான் ஓகே, ஐ கேன் டூ மச் பியாண்ட் தட். எனக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்குது, என்னால் வந்து ஒரு நிறைய இம்பேக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தோணும் போது தென் ஐ டிசைடட் ஓகே, என்டர்பிரினர் தான் பெஸ்ட் சாய்ஸ் நமக்கு, ஐ எம் கோயிங் டு தேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து வேலை விட்டுட்டு தான் தென் ஃப்ரம் தேர் மை ஜேர்னி ஸ்டார்டட். ஓகே, ஜஸ்ட் அது என்ன ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தேன்னா, ஜஸ்ட் பீயிங் வந்து எனக்கு அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே இட் வாஸ் ஸோ குட். அந்த டைமில் வந்து நான் வந்து அந்த டைரக்ட் சேல்ஸ் பண்ணிருந்தேன், அது ரொம்ப நல்லா போயிட்டு தான் இருந்தது. இது 1 year இட் வாஸ் ஸோ குட். 1 yearக்கு அப்புறம் ஐ ஃபெல்ட் மிசரபிளி இன் தட் பிஸ்னஸ். அப்போ வந்து நான் ஃபினான்ஷியலாக ப்ராப்பராக பிளான் பண்ண கிடையாது. அப்போ என்ன நடந்ததுன்னா, இப்போ அஸ் அ செட் என்னோட ஃபேமிலி தான் என்னை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க, பிகாஸ் தே ஆர் ஃபார்மிங் இல்லையா. அப்போ எனக்கு வந்து அவங்க நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இப்போ எனக்கு பிஸ்னஸ் இப்போ ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நான் வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தென் ஐ வாஸ் டூயிங் MBA பண்ணேன். இது எப்படி இருந்ததுன்னா, ஸ்டார்டிங்கில் எங்கள் வீட்டிலேருந்து என்ன டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க, வந்து நான் வந்து ஏதாவது பண்ணிவிடுவேன்னு நினச்சாங்க. பட் என்னால் வந்து அதை பண்ண முடியல. இப்போ MBA வந்து திருப்பி நான் அவங்ககிட்டே போய் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இட் வாஸ் வெரி ஒஸ்ட் கேஸ். இப்போ அவங்களுக்கு வந்து என் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஓகே, பையன் போகிறான், எப்படியாவது வந்து வீட்டை காப்பாற்றிடுவான்னு சொல்லிட்டு. பட் நான் இங்கே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட இதோட. தட் புட் மீ இன் a lot of pressure and especially guilt. ஒரு கிடைச்ச ஒரு வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டோமோன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டாக இருந்தது, டு பி ஆனஸ்ட். ஏன்னா இட்ஸ் நாட் பிகாஸ் நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்றது வந்து இல்லை, எங்கள் வீட்லேயும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, தெர் ஆர் பீப்புள் who depend on meன்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கர கில்ட்டாக இருந்தது. பட் தட் இஸ் when தென் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு சிடிஎஸ் வேலை கிடைக்கும் போது 20,000 salary per month கொடுத்தாங்க. தட் இஸ் 2011. நான் 2014 ஜாயின் 2011 20,000 2.4 lakhs பேக்கேஜ். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2014 ஜாயின் பண்ணுற ஒரு கம்பெனியில் 12,000 rupeesக்கு ஜாயின் பண்ணுறேன். இமேஜின், ஒரு 3 years கழிச்சு நான் வந்து ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது முன்னாடி என்ன பேக்கேஜ் கிடைச்சதோ அவரை கம்மியாக ஜாயின் பண்ணேன். பிகாஸ் ஐ நோ அதர் சாய்ஸ், வேறு வேலையே கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. பை தென் டு பி ஆனஸ்ட், சொசைட்டி ப்ரெஷரும் எனக்கு பயங்கரமாக இருந்தது. பை தென் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தேர் கெட்டிங் 40,000-45,000. எப்போது என் கூட வேலைக்கு சேர்ந்தவன் எல்லாம், என் கூட படித்தவன் எல்லாம், நான் வந்து 12,000 இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது தென் ஐ ரியலி தாட் அந்த டைமில் ஓகே, வி மேட் அ மிஸ்டேக் ஆஃப் சூஸிங் திஸ். ஓகே, நம்ம வேலையே போயிருந்துருக்கலாமோன்ற ஒரு பார்ட் வந்து எனக்கு வந்து தோணுச்சு. பட் தென் ஐ ரெட் அ புக் கால்ட் அல்கெமிஸ்ட். அந்த புக்கில் வந்து ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நான் அந்த புக் படித்தவங்களுக்கு வந்து தெரியும். அந்த புக்கு அவன் வந்து ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான், ரொம்ப ஜாலியாக இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ட்ரீம் வரும், அதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி போவான். இந்த ஆட்டெல்லாம் விற்றுட்டு போவான். ஒரு ஸ்டேட்டில் வந்து விற்றுட்டு போகிற காசு வந்து எல்லாருமே திருடிட்டு போயிடுவாங்க. ஒரு மரத்துக்கடியில் படுத்துட்டு இருப்பான், ஒன்றுமே இருக்காது அவங்ககிட்ட. அந்த டைமில் வந்து யோசிச்சு பார்ப்பான், என்னென்னா, நல்லா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தோம், நல்லா ஜாலியாக இருந்தோம், ஏதோ ஒரு கனவு வந்ததுன்னு சொல்லிட்டு போனோமே, போயிட்டு இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நிற்கிறோமே. I was able to relate myself there. என்கிட்ட எல்லாமே இருந்தது. நான் பாட்டு வந்து ஆண்டர்பிரினர் ஆகிறேன், பிஸ்னஸ் ஏதாவது வேலைக்கு போய் நல்லா இருந்திருக்கலாம், நான் வந்து ஆண்டர்பிரினர் ஆகிறேன், சுற்றிட்டு இவ்வளோ தூரம் வந்து இங்கே ஒன்றுமே இல்லாமல் நின்றுருக்குமேன்ற ஒரு கில்ட்டை வந்து இட் வாஸ் ஹாண்டிங் மீ a lot. அந்த டைமில் வந்து ஐ வாஸ் லிட்டரலி இன் டிப்ரெஷன். அந்த டைமில் என் கூட இருந்தவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அந்த பையனோட சுச்சுவேஷனும் என்னோட சுச்சுவேஷனும் வந்து சிமிலராக எனக்கு பட்டுச்சு. எனக்கு ஓகே, ஏதோ ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து சேஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, என் ட்ரீம் சேஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, எனக்கு கிடைச்சதை விட்டுட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு சைடு பயங்கர கில்ட்டாக இருந்தது. அதர் சைடு பீயிங் வந்து என்னோட ஃபேமிலி எல்லாமே வந்து என்னை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து ஐ தாட் ஐ லெட் தம் டவுன், பிகாஸ் அவங்க என்னை வந்து ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் தென் அந்த புக் படிச்சப்பறம் அந்த புக்கில் வந்து அது அப்போ வந்து தோணுது. அதுக்கப்புறம் வந்து யூ ஹேட் நத்திங் டு லூஸ். தென் வாட் ஹேப்பன் வந்து ரொம்ப மேஜிக்கலாக இருக்கும். எனக்கு அந்த புக் படித்தப்பறம் தான் ஓகே, ஜஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் ஹார்ட் தென் மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தென் இந்த டைம் நான் வந்து திருப்பி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. என்னோட ட்ரீம்க்கு நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், ஓகே, ஏன் வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் தட் இஸ் when I joined லைக் ஓகே, இந்த வேலை செய்கிறது வந்து ப்ராப்பராக பண்ணிவிட்டு ஒரு ஃபினான்ஷியலாக செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணுமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. நான் இஸ் ரியலி ஃபோக்கஸிங் ஆன் மை கரியர் ஃபார் 3-4 years. இப்போ என்னோட கோல் வந்து ரொம்ப கிளியராக இருந்தது, ஃபினான்ஷியலாக எல்லாமே வந்து செட்டில் பண்ணிட்டு. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ட்ரீம் இருந்தது, கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாட் எவர் தே ஹேட். தென் என்னால் வந்து ஒரு 3-4 years எல்லாமே பண்ண முடிஞ்சு, எஜுகேஷன் லோன் அது இதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் 2019 அப்போ வந்து ஐ வாஸ் இன் அ குட் பொசிஷன் டு லீவ் தி ஜாப். இப்போ நான் என்னெல்லாம் பண்ணலாம், இப்போ நான் போய் என்ன பண்ணாலும் என்ன ஃபினான்ஷியலி யாரையுமே பாதிக்காது. இப்போ எனக்கு வந்து நிறைய ஐடியா இருந்தது, அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருந்தேன், அவ்வளோ தூரம் பார்த்துருந்தேன். இப்போ எனக்கு அந்த டைமில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருந்தது. பி இட் மணி, பி இட் பீப்புள்,
நெட்ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எல்லாமே வந்து இருந்தது. ஓகே, திஸ் இஸ் அ டைம் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஏன் வந்து நான் இவ்வளோ பெரிய ஸ்டோரி வந்து சொல்லுறேன் ஃபார் தட் கொஸ்டின்னா, திஸ் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் திங். கேனாட் ஜஸ்ட் சே ஓகே கோ அண்ட் ஃபாலோ யுவர் பேஷன் சொல்கிறது வந்து எல்லா டைமும் ஒர்க் ஆகுறது இல்லை. ஐ ஃபெயில் வெரி மிஸ்டர்லி அண்ட் அது வந்து இட் கேன் புட் யூ டிஃப்ரெண்ட் ப்ரெஷர். பட் எனக்கு வந்து இன்னுமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஐ வுட் சே த லேர்னிங்ஸ் எல்லாமே. பட் ஸ்டில் ஐ குட் ஹவ் பீன் பெட்டர். கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். அந்த யோசிக்கிறது வந்து என்னன்னா, இஃப் யூ ஆர் அ சிங்கிள் தென் தெர் இஸ் நோ ப்ராப்ளம், ரைட்? அது சிங்கிள்ன்றது வந்து அது மட்டும் கிடையாது. நீங்கள் எடுக்கிற டெசிஷனால உங்களை சுற்றி இருக்கிற எதுவுமே பாதிக்காதுன்னா தென் டெஃபினெட்லி யூ ஷுட் டூ. அண்ட் அந்த லிமிடேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ். பட் ஆன் த அதர் ஹேண்ட் உங்களால் வந்து ஸ்டாப்பும் பண்ண முடியாது. இட் வில் லைக் உங்களுக்கு வந்து அந்த பேஷன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது வந்து நீங்கள் டெத் பெட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். உங்களால் இக்னோரே பண்ணுறவங்க. எவ்ரிடே கோ ஃபார் அ ஜாப். ஐ ஆல்வேஸ் ட்ரீம் ஆஃப் பிகமிங் an entrepreneur. எவ்ரிடே வந்து நான் ஜாப் போகும்போது எப்போ நான் வந்து மறுபடியும் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி கண்டினியூ பண்ணுவேன் அப்படி தான் வந்து இருந்துகிட்டே இருந்தது எனக்கு. ஸோ தட்ஸ் வாட் யூ கேனாட் இக்னோர் யுவர் பேஷன். அது வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. பட் யூ ஷுட் ஆல்சோ லுக் ஃபார் த ரைட் டைம். ஐ பிலீவ் அண்ட் ரைட் டைம்ன்றது வந்து ஃபெயிலியர் ஆகுறது வந்து ஓகே, பட் இட் டிபெண்ட்ஸ். இப்போ எனக்கு வந்து ஃபேமிலி டிபெண்டன்சி வந்து ஒரு பெரிய கன்சர்னாக இருந்தது. ஃபினான்ஷியலி வந்து நிறைய கன்சர்ன்ஸ் இருந்தது. ஸோ யூ ஷுட் கன்சிடர் தட். அதுவுமே வந்து யோசிக்கணும். யூ கேனாட், என்னை பொறுத்த வரைக்கும் யூ கேனாட் ஜஸ்ட் பிளைண்டாக பேஷன் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு போகிறதுல வந்து ஒரு ஐடியாவும் இல்லை. அண்ட் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் வந்து ஒரு ஐடியா கிடையாது. யூ நோ வென் யூ ஆர் ரெடின்றது வந்து யூ நோ இட், யூ ஃபீல் இட். ஓகே, திஸ் இஸ் த டைம், தென் யூ ஜஸ்ட் டூ இட். அண்ட் யூ டோன்ட் வெயிட் ஃபார் இட், யூ ஜஸ்ட் ஃபீல் இட். ஓகே, இதுக்கு மேலே வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது. அண்ட் இது ஒன் டே ஜஸ்ட் த்ரோ இட் அவுட் எவ்ரி திங், தென் ஓகே தான். கம் பேக் டு ஸ்டார்ட் அப். நவ் இட் இஸ் திஸ். இதான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற டைம். சூப்பர் ப்ரோ. இப்போ நீங்கள் 2019 growth partner ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல, you said you settled all your backgrounds and you came up with all the force, எல்லா ஃபோர்ஸோட இப்போ நான் இறங்குறேன் அப்படின்ட்டு ஒரு இதில் வந்தீங்கல்ல. what was the thing you had in your hand to start the startup and what was your first investment that you got? I think my experience is my biggest investment because எனக்கு வந்து as I said என்னோட பெரிய ரியலைசேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்ல வந்து அதுதான் இருந்தது. எனக்கு ஒன்றுமே தெரியல, எப்படி ரன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தெரியல, யார்கிட்ட பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு அப்போ எல்லாமே இருந்துச்சு. ஐ நோ பீப்புள். நான் வந்து நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன். எனக்கு நிறைய பேர் வந்து தெரியும். நிறைய ட்ராவல் பண்ணியிருந்தேன். நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கூட பேசியிருக்கேன். நிறைய ஸ்டார்ட் அப் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு எல்லாமே வந்து ஒரு எண்ட் டு எண்ட் ஒரு பிஸ்னஸ் எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். as I said, எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பிஸ்னஸ் எக்ஸ்போஷரே கிடையாது. எங்கள் வீட்லேயும் பண்ணதில்லை. ஸோ அப்போ எனக்கு எதுவுமே தெரிலன்னு சொல்லும்போது இப்போ எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது. அப்போது தட் வாஸ் மை பிக்கெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்போஷர் தான் வந்து இட் டுக் மீ வேர் ஐ எம் ரைட் நவ், ஐ பிலீவ். ஸோ அப்போ அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ வுட் சே. ஸோ எனக்கு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு எல்லாமே அந்த நெட்வொர்க்கிங் தான் வந்து கிளைண்ட்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் த்ரூ அவுட் அந்த 3-4 years நான் ஒர்க் பண்ணதில் வந்து நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன். எனக்கு கேம் அவுட் அண்ட் செட் ஐம் டூயிங் திஸ் ஏஜென்சின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஈவன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் ஹேப்பன் வந்து என்னென்னா, என்னோட பாஸ் நான் கம்பெனியில் வந்து யூஎஸ் அண்ட் யூஎஸ். ஓகே, அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, ஓகே நான் வந்து அவருக்கு வந்து ரீச் அவுட் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வேலையை விட்டுட்டேன். இப்போ நான் வரதுக்கு முன்னாடி அவர் போயிட்டார். நான் 2 years பெல்கின்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நான் வேலை வரதுக்கு முன்னாடி அவர் வந்து வேலை விட்டு போயிட்டார். பட் he helped me a lot in terms of training me. இல்லை நிறைய வந்து நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். ஐ வாண்டட் டு தேங்க் ஹிம். இந்த மாதிரி நான் வந்து வேலை விட்டு போகிறேன், தேங்க்யூ ஃபார் பீயிங் எ குட் பாஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு தேங்க்யூ நோட் அனுப்பிச்சிட்டு அதை விட்டுட்டேன். தென் he replied, ஓகே சூப்பர், வேலை விட்டுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ டோல்ட் him, ஓகே நான் இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டிங் ஏஜென்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். தென் அந்த ரெஃபர் பண்ணது தான் அது போல நடந்து தான் நான் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி யூ ஒன்ட் பிலீவ், உங்களோட பாஸ் வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ பிலீவ் தட். அப்போ அந்த மாதிரியான பீப்புள் வந்து ஐ ஹேட் வெரி குட் பீப்புள் பை தட் டைம் நினைக்கிறேன் நான். ஸோ வேற நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லுவோம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. வேற பீப்புள் ரேண்டம்லி கேம் அவுட், ஓகே நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணுறேன்னு சொல்லும்போது they gave me so many referrals. சம்டைம்ஸ் என்னால் பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரி இருந்தது எனக்கு அந்த டைமில். ஐ திங்க் தீஸ் ஆர் த 2 things. ஒன்று என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்று வந்து ஐ ஹேட் வெரி குட் பீப்புள் இன் மை லைஃப் த்ரூ அவுட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் தமிழ் மீடியம்னு படித்தேன், இங்கிலீஷே வராது ஒழுங்கா எனக்கு அந்த டைமில். எஸ்பெஷலி இப்போயாவது பரவாயில்ல, அந்த டைமில் ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போது இட் வாஸ் வெரி பேஷன்.
லைக் எனக்கு கொஞ்சம் வந்து பொறுமையாக இருந்ததாக இருக்கட்டும். பட் ஒன் திங் ஐ லேர்ன், லைக் எனக்கு நிறைய பண்ணாருன்றதாண்டி ஒன் திங் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் வந்து என்னென்னா, நான் வந்து இந்தியா டைமில் ஒர்க் பண்ணுவேன், ஒரு யூஎஸ் டைமில் ஒர்க் பண்ணுவார். ஒரு காலில் யூஸ்வலி வி ஹாவ் அ கால், வீக்லி கால் 10 o'clock இருக்கும். அவர் வந்து 10 minutes லேட்டாக வந்தார்னு வச்சுக்கோங்களேன். இஸ் அ பாஸ். அவர் வந்து நான் வெயிட் பண்ணலாம், தட்ஸ் பேசிக் ரூல் இல்லை இன் ஜென்ரல். பொதுவாகவே நம்ம கீழே இருக்கவங்க வந்து வெயிட் பண்ணலாம், மேலே இருக்கவங்க எவ்வளோ லேட் வந்தாலும் பிரச்சனை இல்லைன்றது தான் அந்த பேசிக்காக இருக்கும். பட் அவர் 10 minutes லேட்டாக வந்ததுக்கு 5 minutes என்கிட்ட வந்து ஒரு பெரிய ஸ்டோரி சொல்லி இதனால தான் நான் லேட் ஆகிடுச்சு, ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. விச் வாஸ் நாட் ரெலவெண்ட். அது எக்ஸ்பிளைன் பண்ணவும் கிடையாது. நான் என்னமோ பாஸ் மாதிரி வந்து என்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் வந்து இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த காலில் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். தட் இஸ் வென் ஐ லேர்ன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம். அப்போ பெரிய பெரிய பீப்புளில் வந்து அவங்க டைம் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, இட்ஸ் நாட் ஓன்லி தேர் டைம், அவர் வந்து என்னோட டைமும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. தட்ஸ் அ பேசிக் திங் இல்லையா? அது தட்ஸ் ஸ்டிக் வித் மீ த்ரூ அவுட் இன் மை லைஃப். ஆக்சுவலி எனக்கு வந்து வெயிட், மேக்கிங் பீப்புள் டு வெயிட்னு சொல்லும்போது, இப்போ நான் ஒருத்தருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் நாட் ரெஸ்பெக்டிங் மை செல்ஃப் அண்ட் மை டைம். செகண்ட் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தவங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறோன்னா we are not respecting this. Respect comes with the time இல்லையா? That is a very very limited resource you can have. You can have money and everything, but time is the precious thing that you can have in your life. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணும்போது யூ ஆர் நாட் டூயிங் ஜஸ்டிஸ் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ்ன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்லா பிடிச்சி. அண்ட் தட் ஹெல்ப் மீ அ லாட் இன் த பிஸ்னஸ் த்ரூ அவுட். ஸோ ஆக்சுவலி டைம் மேட்டர்ஸ். டைம் இஸ் த வெரி இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான அசட் நம்ம எல்லாருமே கேரி பண்ணி சுற்றுறது அப்படின்னா இட் இஸ் டைம். ஐ அக்ரி வித் தட் பாயிண்ட். கம்மிங் பேக், நீங்கள் இந்த க்ரோத் பார்ட்னர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வேர் இட் கேம் ஃப்ரம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று கேதர் பண்ணீங்களா? இல்லை, நான் அப்படிலாம் பண்ண ஃபுல்லி பூஸ்ட் அப். எங்களுக்கு அது தேவையும் படலை. அந்த ஒரு ஸ்டேட்க்கு அப்புறம் என்னால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ரன் பண்ண முடியுன்றது வந்து நான் வெரி குட் பொசிஷன் அந்த டைமில். அதனால எனக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஐ மீன் அட்லீஸ்ட் யூ வுட் ஹவ் இன்வெஸ்டட் ஃப்ரம் யுவர் செல்ஃப்ல. வாட் வாஸ் தட்? அண்ட் அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூ ஹவ் பர்ச்சேஸ்ட் ஆர் தீஸ் மெனி திங்ஸ் யூ ஹவ் செட் அப் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண அப்படின்ற ஒரு விஷயம். ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து பண்ணும்போது ஃபுல்லாக ரிமோட்டாக தான் பண்ணுவோம். ஹேட் நோ ப்ராப்பர் கம்பெனி ஆஃபீஸ் ஸ்பேஸ். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் ஸ்பேஸ். நீங்கள் இருக்கிறது தான். அது வரைக்குமே நாங்கள் வந்து ரிமோட்டில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்லமே வந்து நாங்கள் ரிமோட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் லேப்டாப் அண்ட் மீ, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. இன்டர்நெட் கனெக்ஷன் அது வேறு எதுவுமே இல்லை. பிகாஸ் நாங்கள் வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் தானே பண்ணோம். as long as you have internet connection and laptop we can work from anywhere. அதனால வந்து எனக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து தேவைப்படுது கிடையாது. ஃப்ரம் தட் பாயிண்ட் இட் வாஸ் அ பூட் ஸ்டாப். நாங்கள் வந்து அப்புறம் ஹையர் பண்ணதாக கூட எல்லாமே வந்து வந்த ரெவன்யூலேருந்து தான் வந்து பண்ணுமே தவிர நாங்கள் என் கையிலேருந்து நான் காசு போட்டாலாம் ஒன்றுமே இல்லை. ஓகே ப்ரோ. ஸோ ஹவு டு யூ திங்க் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பீப்புளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஒன் திங் வந்து இட்ஸ் நாட் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் ஆர் ட்ரெடிஷனல் ஓட்டம், அவ்வளோதான் இல்லையா? மார்க்கெட்டிங் இன் ஜெனரல் இன்ஃப்ளூயன்சஸ் யூ. லைக் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னா, நீங்கள் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து ஜஸ்ட் லுக் அரவுண்ட் யுவர் ஹோம், லுக் அரவுண்ட் யுவர் செல்ஃப். இல்லை நீங்கள் இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட் யூ யூஸ் இஸ் பீன் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை மார்க்கெட்டிங். எனிதிங் தட் யூ see in the world is influenced by marketing. எல்லாமே கேமராலேருந்து, மைக்லேருந்து, நீங்கள் யூஸ் பண்ணுற கண்ணாடிலேருந்து, ட்ரெஸ்லேருந்து பீன் இன்ஃப்ளூயன்ஸ்ட். ஸோ அது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இருக்குது. பட் பீங் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லும்போது டிஜிட்டல் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அதுதான் வந்து மேட்டர். பிகாஸ் இட் இஸ் வெரி ஃபாஸ்ட். அண்ட் ரொம்ப முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டர் ரீச் ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகும். நான் கேள்விப்பட்டிருக்கேன். முன்னாடிலாம் வந்து நேற்று நியூஸ் பேப்பர் முந்தின நியூஸ் பேப்பர்லாம் வந்து ஒரு வாரம் கழிச்சு தெரியும். அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். நமக்கு வந்து என்ன நடந்ததுன்னே தெரியாது. டிஜிட்டல் அண்ட் மேட் வந்து ரொம்ப அந்த ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு விஷயம் வந்து மாற்றிருக்கு. அதுதான் வந்து நடந்திருக்கே தவிர மற்றபடிக்கு மார்க்கெட்டிங் ஹஸ் பீன் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள். அது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இருந்திருக்கு. அது வெதர் அது மார்க்கெட்டிங்னு கிடையாது. இட்ஸ் பீன் வி ஹவ் பீன் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அட் மல்டிபிள் லெவல்ஸ். அது வந்து பாலிடிக்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம சொசைட்டி லோக்கல் லெவல்லையாக இருக்கலாம். டிஜிட்டல் ஹஸ் டேக்கன் திங்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ். அது ஒரு இன்னொரு லெவலுக்கு ஃபாஸ்ட்டாக குயிக்காக நிறைய பேருக்கு மாசாக வந்து பண்ண முடியும் குயிக்கஸ்ட் டைம்லன்றது தான் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் நம்மளுக்கு இருக்க கன்வென்ஷனல் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் வாட் டிஃப்ரென்ஸ் தட் இஸ் மேக்? ஐ மீன் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் நம்மளுக்கு தெரியும், த பேனர்ஸ் ஒரு த அதர் திங்ஸ் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம என்டையர்லி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல பண்ணுற ஒரு சில விஷயங்கள். ஸோ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல மோஸ்ட்லி நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல இருக்க யூடியூப் ஆட்ஸாக இருக்கட்டும், கூகுள் ஆட்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் அண்ட் ஆட்ஸ், இது எல்லாமே தட் கவர்ஸ் அப் இன் டிஜிட்டல். பட் ஸ்டில் most of the companies are also investing in traditional marketing way, right? It might be your roadway banners or it might be your television ads in the madri.
நம்ம மோஸ்ட்லி ரோட்வே பேனர்ஸ் எல்லாம் யூ ஜஸ்ட் நோட் அண்ட் கோ. பட் இதுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் வாட் டிஃபரன்ஸ் தட் ஆக்சுவலி மேக், அண்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல ஏன் இன்னும் ஃபோக்கஸ் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட அட்வான்டேஜஸ் வந்து நிறைய இருக்கு கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல். ஒன்று வந்து யூ ஹாவ் அ கண்ட்ரோல். கண்ட்ரோல் பீயிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பேனர் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பேனர் யார் பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஈக்குவலாக 50 வயசு ஆளுங்க பார்ப்பாங்க, சின்ன வயசு பசங்க பார்ப்பாங்க. பட் நீங்கள் யார்கிட்ட பேசுனே வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. பட் ஐ கேன் கண்ட்ரோல் நவ் டு ஹூம் ஐ வாண்ட் டு டாக் ஆன் டிஜிட்டல். ஸோ நீங்கள் வந்து அந்த கண்ட்ரோல் வந்து உங்களால் பண்ண முடியும். நான் யாருக்கு இந்த மெசேஜ் காட்டுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பேரண்டிங் ரிலேட்டடாக ப்ராடக்ட் வைக்கிறேன்னா நான் பேரண்ட்ஸ்க்கு மட்டும் காட்ட முடியும், மற்றவங்க காட்டணும்னு அவசியம் கிடையாது, கல்யாணம் ஆக போய் காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான கண்ட்ரோல் வந்து எங்கிட்ட வந்து இருக்குது. தட் இஸ் ஒன் திங். செகண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் சேனல்ஸ் லைக் மாஸ் கம்யூனிகேஷன். ஓகே, மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு டிவி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1-to-1 பேச மாட்டாங்க, ரைட்? பட் டிஜிட்டலில் வந்து என்னால் உங்ககிட்ட பேச முடியும் டேரெக்டாக. யாவ் யுவர் மொபைல். இப்போ நான் உங்ககிட்ட நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் வந்து இருக்கும் இல்லையா? இப்போ அந்த 1-to-1 கம்யூனிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். தேர்ட் பீயிங் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ட்ராக். இப்போ நீங்கள் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எது கொடுக்குறீங்க, நமக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னே வந்து தெரியாது, எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. அந்த ட்ராக்கிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் யூ கேன் ட்ராக் எவ்ரி திங். எத்தனை பேர் பார்த்தாங்க, எத்தனை பேர் பார்க்கல, எத்தனை பேர் கிளிக் பண்ணா, எத்தனை பேர் ஆட் டு கார்ட் பண்ணா, எத்தனை பேர் இனிஷியேட் செக் அவுட் பண்ணா, என்ன பேமெண்ட்ல வாங்கினாங்க, எல்லாமே வந்து பார்க்க முடியும். ஸோ அப்போ இந்த டேட்டா இருக்கும்போது ஐ கேன் ஆப்டிமைஸ் மை கேம்பெயின்ஸ் பெட்டர். அப்போ வந்து நான் எங்கே காசு ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியும். அப்போ எனக்கு வந்து இப்போ தெரியவே தெரியாது இல்லை, நான் இப்போ வந்து ஆலோசனை நான் வந்து டிவியில் கொடுக்குறேன், இல்லை வந்து நியூஸ் பேப்பரில் கொடுக்குறேன், இல்லை பேனர் வைக்கிறேன்னா இங்கிருந்து தான் வந்தாங்கன்றது நமக்கு வந்து ஒரு ஐடியாவே இருக்காது. எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தது எனக்கு வந்து தெரியாது. இப்போ நான் 1000 ரூபா போடுறனாலும் எனக்கு 1000 ரூபா எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தது என்னால் பண்ண முடியும். தட் இஸ் வை வி கால் இட் அஸ் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கில். நான் 1 lakh போட்டேன்னா எனக்கு இதுதான் நடக்குது, இங்கே தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியும். அந்த பவர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுக்குறதா நினைக்கிறேன் ப்ரோ. அண்ட் ஆன்சரிங் டு அதர் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லும்போது, ஈவன் தோ டிஜிட்டல் அப்படின்னு சொன்னால் டிஜிட்டல் இஸ் நாட் எவ்ரி திங். பீப்புள் லவ் ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். என்னதான் வந்து வீட்டில் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தாலும் தேட்டரில் போய் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. அண்ட் பீப்புள் வாண்ட் டு ஹேவ் இட் இல்லையா, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னதான் வந்து வீட்லேயே உட்காந்து சாப்பிட்லனாலும் பீப்புள் வாண்ட் டு கோ அவுட் சம் டைம். இப்போ அந்த ஒரு ஃபிசிக்கல் டச்ன்றது வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கு. ஸோ அப்போ வந்து என்னன்னா, அப்போ அந்த ஆஃப்லைன் சேனல்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். ஒன்று. செகண்ட் வந்து வி கால் இட் அஸ் அ மல்டி சேனல் பார்ட். மல்டி சேனல்னு சொல்லும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நிறைய இடத்துல வந்து ஒரு விஷயத்த பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னா அப்போ என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும். அகைன் யூ ஷுட் கன்சிடர் ஒன்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து உங்களால் பண்ணவே முடியாது. ஈவன் இஃப் யூ லுக் அட் த பிக்கர் பிராண்ட்ஸ், நான் பெரிய பெரிய பியூட்டி பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மால்லலாம் வந்து ஸ்டோர் வைக்கிறான். தி கால் இட் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். ஃபர்னிச்சர் வந்து வைக்கிறான். ஏன் வந்து அந்த ஆஃப்லைன் சேனல்ஸ் எல்லாமே வந்து போகிறாங்கன்னா தே வாண்ட் ஹைப்ரிட். It cannot be like ட்ரெடிஷ்னலாகவும் இருக்க முடியாது, டிஜிட்டல் மட்டும் இருக்க முடியாது. You should have mix, which will have much more impact. Basically it is called as synergy of impact. 1 + 1 is not 2. It's greater than 2. அப்போ நீங்கள் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் மிக்ஸாக பண்ணும்போது அது எஃபெக்டிவ்னஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ திஸ் மைட் பி அ கான்ட்ரவர்ஷியல் கொஷின். ஓகே, ஸோ நீங்கள் சொல்லிருந்தீங்க we track about people and ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை டார்கெட் பண்ணி we are just focusing on the audience and we are giving the marketing contents, right? So அந்த focusing பண்ணும்போது we will get the data. அவங்க என்ன ஃபீல்டில் இருக்காங்க, what is their structure, it might be their age, it might be their work, we will get the data. So I'll come back to the question where we get the data from. But first I want to know, people வந்து அது ஒரு privacy concern-ஆ இது பண்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜஸ்ட் டு கிவ் அ டிஸ்க்ளைமர், ஆஸ் அ மார்க்கெட்டர் வந்து நான் எதுவும் டேட்டா கலெக்ட் பண்ணல. ஸோ இட்ஸ் ஃபேஸ்புக் அண்ட் கூகுள் டேட்டா வச்சிருக்காங்க, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அதனால் நான் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணேன். பட் தே டூ இட் அட் மல்டிபிள் லெவல்ஸ் இல்லையா. அது வந்து ஸோ அவங்க வச்சிருக்காங்க, நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். பேசிக்கலி ரெண்டிங் அவுட் த டேட்டா. ஓகே, இந்த மாதிரி இருக்க பீப்புளுக்கு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதை தாண்டி நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன வேணுமோ அதை வந்து கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா. பிகாஸ் வி நீட் டு நோ எல்லாமே வந்து ஈவன் இந்த பேங்க்ஸ் வில் ஹேவ் KYC, நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் தட்ஸ் பீயிங் எங்க லெவலில் வந்து வருதுன்னா there is always a border line. என்னன்னா இப்போ அந்த லெவலில் எனக்கு தெரியும் போது ஐ கேன் சர்வ் பெட்டர். ஓகே, இப்போ எங்களோட ஆஸ் அ பீயிங் இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா யூ ஷுட் கிவ் மோர் டேட்டா டு தெம் வந்து டு சர்வ் யூ பெட்டர் இல்லையா. மார்க்கெட்டிங் இட் செல்ஃப் இஸ் லைக் தட். ஓகே, உனக்கு என்ன வேணும், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு உன்னோட ஆனிவர்சரி டேட் சொன்னீங்கன்னா நான் வந்து ரிமைண்டர் அனுப்புவேன், உனக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால்
தட் மேக்ஸ் சென்ஸ் ஃபார் யூ ரைட். இந்த எண்ட் வந்து ஓகே பரவாயில்ல, ஏதோ ரிமைண்டர் தான் வந்து நல்லா தான் இருக்கும், இல்லை டிஸ்கவுண்ட் வந்தால் நல்லா தான் இருக்கும்னு சொல்லி நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அது நான் வந்து ப்ரைவசி கன்சர்னாக எடுத்துக்கிறேன்னா இல்லையான்றது வந்து எனக்கு ஒரு டேட்டா வேணும் போது நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் என்ன எங்கே வந்து ப்ராப்ளம் வரும்னா, நீங்கள் ஒரு இன்டென்ஷனோட ஒரு டேட்டா ஷேர் பண்ணியிருப்பீங்க, அந்த இன்டென்ஷனை தாண்டி நான் யூஸ் பண்ணும்போது தான் ப்ரைவசி கன்சர்னே வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மொபைலில் இருக்க எல்லா ஆப்புமே பீப்புள் ரேண்டம்லி கிவ் ஆக்சஸ் டு கான்டாக்ட், லொக்கேஷன், ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. பட் தே டோன்ட் ஈவன் நோ ஒய் தே கிவ் இட். பட் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அக்சஸ் வந்து இட் கம்ஸ் பேக் டு அஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹெல்ப் யூ டு சர்வ் யூ பெட்டர், அந்த எல்லாமே வந்து நம்ம இருக்க தான் வந்து செய்யுது. பட் அகெயின் அஸ் அ பார்டர் லைன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் என்ன டேட்டா ஷேர் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஆஸ் அ கம்பெனி பீங் ரெஸ்பான்சிபிள், நான் என்ன சொல்லி டேட்டா வாங்குறனோ அதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணணும். அதை தாண்டி யூஸ் பண்ணும்போது தான் எல்லா பிரச்சனையுமே வரதா நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ இதுலேயே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம I totally agree with your point. நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி we are giving a content to them and it also helps them to develop in this particular path. இப்போ நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கேன் அப்படின்னா, மெக்கானிக்கல் ரிலேட்டடாக எனக்கு ஆட்ஸ் வரும்போது இட் கீப்ஸ் மீ டெவலப், அதர் தேன் பிரிங்கிங் சம் சிவில் ஆர் திஸ் ஆட்ஸ் விச் ஃப்ரஸ்ட்ரேட்ஸ் மீ என்டையர்லி. பட் இதுலேயே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கீப் ஆன் கன்சிக்யூட்டிவ்லி போஸ்டிங் ஆட்ஸ் சம்டைம் ட்ரிகர்ஸ் மீ. ஓகே, இட் மைட் பி ஒரு டெலிகாம் காலாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆட் நான் ஜஸ்ட் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது சேம் ஆட்ஸ் ரிப்பீட்டடாக வரதா இருக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் இட் மேக்ஸ் மீ ஃபீல் பேட்ல. How growth partners is handling it, what they are actually doing to give a pleasant ad feel. Okay, so just to give a different perspective to this, andana selling to is not good actually. Okay. Selling to na எனக்கு ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்கன்றது நீங்கள் ஏன் வந்து ஒரு பேடாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே உங்கள் மேலே திணிக்கிறது கிடையாது, ரைட்? யாருமே வந்து உங்ககிட்ட வாங்கி பர்ஸை பிடிங்கி காசு எடுக்கிறது கிடையாது. வாட் தே டூ இஸ் தே கீப் டெல்லிங் யூ அபவுட் அ ப்ராடக்ட், பட் யூ ஹாவ் ஆல்வேஸ் அன் ஆப்ஷன் டு இக்னோர். கரெக்டாக? இப்போ நீங்கள் வந்து பென்ஸ் கார், நோ இட்ஸ் நாட் சேயிங் தட், பட் பென்ஸ் கார் உங்களை அஃபோர்ட் பண்ண முடியலன்னா பென்ஸ் கார் ஆட் பார்த்தா ஹவு டு யூ ரியாக்ட்? ஏன்னா எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. கரெக்டா? இட்ஸ் வெரி சிம்பிள் philosophy. அங்கதான் என்ன ப்ராப்ளமே வருது. இப்போ எனக்கு பென்ஸ் தட் இஸ் நாட் நீடட் ஃபார் மீ ஆக்சுவலி, பட் ஐ கீப் ஆன் கெட்டிங் தட் ஆட்ஸ். ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, என்னோட டேட்டால நான் புதுசாக ஒரு கார் பர்ச்சேஸ்க்கு ஐ வுட் ஹவ் பீன் சீயிங். ஓகே, ஸோ அந்த கார் பர்ச்சேஸ் நான் ஆட் பார்த்துட்டு இருக்கும்போது ரிலேட்டடாக யூ வில் ஹாவ் யூ வில் கெட் அ ட்ரிகர் தட் திஸ் கான்டென்ட் இஸ் பீங் டெலிவர்ட் டு ஹிம் அப்படின்னு சொல்லி நான் அந்த காரை ரிலேட்டடாக வரும்போது எனக்கு அடுத்த ஐது பார்த்தோன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த காரோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய பாப்பட் ஆகும், ரைட்? பட் எனக்கு ஆக்சுவலாக அது தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் மறுபடியும் அது ரிப்பீட்டடாக வரதோ இல்லை மற்ற ஃபார்மில் எனக்கு அதே விஷயம் மறுபடியும் வரதோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கஸ்டமர் வந்து ஆல்வேஸ் ஹேவ் அ கண்ட்ரோல். அந்த பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்லேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு சி சிமிலர் டு திஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வராது. இந்த ஒரு யூ கேன் பிளாக் அ பர்டிகுலர் பிராண்ட், எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லைனா வராது. அண்ட் ஃபேஸ்புக்குமே ஒர்க்ஸ் லைக் தட். இப்போ வந்து எப்படின்னா they have so much of data about you. இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், you can try it out. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஷர்ட் இல்லை கிளாத்திங் பிராண்ட் ஆட் கிளிக் பண்ணீங்கன்னா கன்சிக்யூட்டிவாக நீங்கள் வந்து ஒரு 4-5 ஆட் வந்து அந்த மாதிரி பார்ப்பீங்க. எஸ், ஃபேஸ்புக் நோ தட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இட். அப்போ நீங்கள் ஏதாவது பிளாக் பண்ணீங்கனாலும் ஃபேஸ்புக் நோ தட் யூ டோன்ட் வாண்ட் டு see it. இந்த எண்ட் ஆஸ் அ கம்பெனியுமே வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, they want to give you better experience so that they want you to spend more. அந்த ஸ்பெண்ட் மோர்ன்றது வந்து எங்கே வருது அப்படின்னு சொன்னால் உங்களோட பெட்டர்மெண்ட்டுக்காக தான் வருது. இதில் வந்து எங்கே பிரச்சனை வந்து நான் பார்க்குறேன்னா, இட் இஸ் அவர் இமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி ஆஸ் பீயிங் எ பர்சன். நீங்கள் ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறீங்க அப்படின்றதே வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஓகே இருக்குது, ஸோ வாட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போகிற மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து கடந்து போயிட்டா பிரச்சனையே கிடையாது. இஃப் யூ டூ இம்பல்சிவ் பை ஓகே இதை வாங்கி பார்க்கலாம் அதை வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது வந்து இட்ஸ் அபவுட் ஹவ் வி பர்சீவ் த ஓவரால். I mean, that's a totally different topic. I think it's comes from the societal pressure. If let's take, we are having a new student who is coming out of college. He might be 19 to 20. And the 20 years old boy or digital marketing side la or a company or a startup or he himself solo he is trying to freelance something. அவன் எங்க இருந்து ஆரம்பிக்கணும், அவன் என்னென்னலாம் பண்ணணும், அந்த ஜேர்னி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது explain it to a 20 years old boy how it is. ஸோ இப்போ நான் அஸ் அ செட் என்னோட ஜேர்னி சொல்லும்போது நான் வந்து கோர்ஸ்லாம் பண்ண கிடையாது. அப்போயே வந்து நிறைய கோர்ஸஸ் வந்து நான் எந்த கோர்ஸுமே வந்து பண்ணலை. அஸ் அ செட் என் ஃப்ரெண்டு வந்து நிறைய ஒரு 10 பிடிஎஃப் வச்சுருந்தோம் எல்லாத்தையும் பற்றி. நான் 10 பிடிஎஃப் படித்தேன். அப்புறம் கூகுளில் வந்து நிறைய கோர்ஸ் இன்னுமே இருக்குது. இப்போலாம் பயங்கர அட்வான்ஸ்டாக வந்துருக்கு.
அதை படிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு திங் டு டூ ஆல்வேஸ். அந்த நான் வந்து அப்படி தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஈவன் நான் ஒரு கம்பெனி நாங்கள் ஹையர் பண்ணுறப்போ வந்து அந்த மாதிரி தான் வந்து ஹையர் பண்ணுவோம். வேறின் ஓகே அவனுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி, அவனுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது இன்டர்ன்ஷிப்பில் தான் வந்து வரும். அண்ட் செகண்ட் திங் வந்து ஐ வுட் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் டு பி கியூரியஸ். எனக்கு வந்து இது என்னன்னு பார்க்கும்போது தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு. அண்ட் தட் இஸ் தீஸ் ஆர் த டூ திங்ஸ். ஒன்று, நிறைய ஆன்லைனில் ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். நீங்கள் போய் பே பண்ணி தான் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த டைம்லாம் நீங்கள் வந்து நிறைய ஃப்ரீ கோர்சஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தேட். செகண்ட் வந்து ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃப்ரீ கோர்சஸ் பண்ணிட்டு வித் தட் கோ அண்ட் டூ லைக் இன்டர்ன்ஷிப், ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் கூட பண்ணுங்க, தப்பே கிடையாது. அப்போ அது பண்ணினாவே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஃப்ரம் தேர் யூ கேன் ஜர்னி வில் டேக் யூ லைக் ஃபர்தராக போகணும்னு வச்சுக்கோங்களேன். த்ரூ அவுட் பி கியூரியஸ், அவ்வளோதான். ஸோ ஐடியலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லும்போது as I said, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் டன் த்ரூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லையா. இப்போ இது எல்லாமே எங்கிருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இட் கம்ஸ் இன்டு த லேயர் ஆஃப் என்ன மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம கோராகவே வந்து பார்க்குறோம். இப்போ டிஜிட்டல்னு சொல்லும்போது ஃபேஸ்புக், கூகுள் மட்டும் கிடையாது. அதில் வந்து நிறைய இடங்கள் இருக்குது. அதில் நிறைய சப்டிவிஷன் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஆப்வியஸ்லி ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங். ஸோ பேசிக்லி இட் இஸ் கால்ட் இஸ் வந்து டிமாண்ட் ஜென்ரேஷன் சொல்லுவோம். செகண்ட் வந்து கூகுளில் ஆட் பண்ணுறது வந்து செகண்ட். பேசிக்லி இட்ஸ் கால்ட் இஸ் பிபிசி அட்வர்டைசிங். தேர்ட் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் வந்து இருக்குது. வேர் யூ கேன் சென்ட் இமெயில்ஸ். இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து நிறைய மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங். தென் எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் வந்து பண்ணலாம். தென் யூ ஹேவ் எஸ்இஓ, வேறின் நீங்கள் கூகுளில் ஆட் ரன் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஆப்டிமைசேஷன் வேறு நீங்கள் வந்து ஆர்கானிக்காக காட்டுற மாதிரி வந்து நீங்கள் வந்து எஸ்இஓ பண்ணலாம். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண இன்னொரு டாபிக் வந்து என்ன இருக்குன்னா இட்ஸ் கால்ட் அஸ் அனலிட்டிக்ஸ். ஓகே, இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் அ டேட்டா ஃபீட்பேக் வந்து உங்களால் வந்து கொடுக்க முடியும். ஹவ் யூ டூ இட் த்ரூ அனலிட்டிக்ஸ், த்ரூ டேட்டா. அதுவே வந்து ஒரு பெரிய இது லைக் ட்ராக் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் என்ன இன்சைட் வருதுன்னு சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய நேஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அண்ட் ஆஸ் அ க்ரோத் பார்ட்னர்ஸ் வி ஆர் வெரி ஸ்பெஷலிஸ்ட் இன் தட். வி ஆல்வேஸ் கோ வித் டேட்டா ட்ரிவன். பிகாஸ் உங்களோட ஒப்பீனியனும் என்னோட ஒப்பீனியோட மேட்டரே கிடையாது. தென் வாட் டேட்டா சேஸ் இஸ் ட்ரூ, கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் பெரிய ஆள் நான் பெரிய ஆளுன்றது வந்து கிடையாது. ஸோ தட் கம்ஸ் ஃப்ரம் த அனலிட்டிக்ஸ். அண்ட் அது வந்து நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணிட்டே இருக்காங்க. ஐ வுட் ரெக்கமெண்ட் வெரி குட் அட் அனலிட்டிக்கல் ஸ்கில். இல்லை வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் ரேதர் தென் கோயிங் டு மார்க்கெட்டிங், கெட் இன் டு வெப் அனலிட்டிக்ஸ். தட்ஸ் அ வெரி ஹியூஜ் ஸ்பேஸ். காம்படிஷனே கிடையாதாங்க. யூ கேன் டூ தட். ஐ திங்க் இவ்வளோ நிறைய வாஸ்ட் ஏரியாஸ் வந்து. Average is starting from like 20,000, 25,000 per month is a very basic thing people start. But அங்கிருந்து நிறைய earn பண்றாங்க bro. Even can you place it somewhere? இப்போ எனக்கு analytic skill, I'm gaining some analytic skill. இப்போ நான் let us consider a 20-year-old boy ஒரு analytic skill course he is completing. Where should he go and approach first? இல்லை, இப்போ நீங்கள் வந்து இதுதான் வந்து டிஜிட்டலோட பெரிய ப்ளஸ். இப்போ நாங்களே வந்து எப்படி அப்ரோச் பண்ணோம்னா யூ கேன் கோ அண்ட் டெல் தெம் யூ ஆர் டூயிங் சம்திங் ராங். தட்ஸ் அ பெஸ்ட் வே டு டூ. இது என்ன வந்து இப்போ நாங்கள் பண்ணும்போது வந்து என்ன சொல்லுவோம்னா நாங்கள் வந்து கூகுள் ஆட்ஸ் பண்ணுறோம். நாங்கள் எப்படி ரீச் அவுட் பண்ணோம்னா அப்போ அது வந்து நிறைய காம்படிட்டிவ் டூல்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து கூகுள்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுறான். ப்ளஸ் வந்து பெய்டு டூல்ஸ் நிறையா இருக்குது. ஃபார் அ பர்டிகுலர் பிராண்ட் அவன் என்னெல்லாம் ஆட் பண்ணுறான்னு எனக்கு வந்து தெரியும். ஐ கேன் கோ அண்ட் சீ தர் ஆட். ஓகே, நீ என்ன வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுற, யூ கேன் டூ திஸ், இதை பெட்டராக பண்ணலாம், இதெல்லாம் நீ யூஸ் பண்ணு. நான் லேண்டிங் பேஜில் இதை பார்த்தேன், இது வந்து இன்க்ளூடே பண்ணல, ஃபோன் நம்பர் ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. We do that level of analysis when people go and tell them. It's not complaining, right? You just give them a suggestion to improve. Then அப்போ அந்த இம்ப்ரூவ் பண்ணதுல ஓகே, then all of a sudden it makes sense and people are very happy to. Again, அது போய் நம்ம சார்ஜ் பண்ணணும் கிடையாது. And people are very happy looking at that. Okay, அவன் வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறான்னு சொல்லும்போது then they keep talking to us. Okay, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது பண்ணுறேன். That is how it works. It's being very helpful is the best way to get a business is what I believe. So we got some more knowledge about what is digital marketing and where to start it. Fine. So how do you think AI is influencing digital marketing? AI is everywhere actually. அது வந்து I think since it's a digital, அது டிஜிட்டலில் தான் வந்து ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். ஸோ ஆஃப்லைன் வரதுக்கு முன்னாடி வந்து and how we work வந்து இட் சேஞ்ச் ரேப்பிட்லி இன் லாஸ்ட் 6 to 8 months. ஆக்சுவலாக இப்போ முன்னாடி வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய டீம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து கிடையாது. பேசிக்லி ஸ்பீட் அப் லைக் லாட் ஆஃப் திங்ஸ். எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கு வந்து வி ஸ்பெண்ட் லைக் 1 day அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா ஏரியாவிலுமே வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து அதாவது ஏஐ இல்லாமலாம் வந்து இல்லை.
இன்ஃபேக்ட் ஐ திங்க் எனக்குமே வந்து இட்ஸ் நாட் லைக் ஃபியர், பட் வேர் டு வி மூவ் ஃபார்வர்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் வந்து we are good at running ads. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் வெப்சைட் யூஆர்எல் கொடுத்தா இட் கிரியேட்ஸ் இமேஜ், இட் கிரியேட் டெக்ஸ்ட் டார்கெட்டிங் எல்லாமே ஃபேஸ்புக்கே பண்ணிக்கணும். வெப்சைட் யூஆர்எல் மட்டும் கொடுத்து காசு கொடுத்தீங்கன்னா போதும். அதுதான் நாங்கள் பண்ணுறோம், அதை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஃபேஸ்புக் இஸ் டூயிங் இட், வாட் டு வி டூ அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி வி ஹேவ் அவர் ஓன் எட்ஜ் நவ், எஸ்பெஷலி as I said, like data is our key strength. அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து வர கிடையாது. அண்ட் டேட்டா அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த பீப்புள் எமோஷன்ஸ், அது ரெண்டும் கனெக்ட் பண்ணுறது வந்து இன்னும் ஏஐ வந்து வரல. அண்ட் தட் இஸ் வேர் ஐ திங்க் அந்த 2 இடத்த தாண்டி எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ ஏஐ இருக்கு. அண்ட் இட் வில் டேக் ஓவர். அண்ட் ஐ திங்க் அவர் கோர் ஸ்ட்ரென்த் வில் பி கிரியேட்டிங் கான்டென்ட் வித் எமோஷன், பிளேயிங் வித் டேட்டா. அதுதான் வந்து கோயிங் ஃபார்வர்ட் வில் பி a biggest thing. And that's why I believe analytics also will be very powerful in digital marketing, because AI cannot influence that. ஸோ ஏஐ cannot influence actual emotion of the people. எமோஷனோட பீப்புள் வந்து ஏஐ கெஸ்ஸே பண்ண முடியாது. இட் கிப்ஸ் it understand is better. அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. AI is getting much better understanding. பட் இருந்தாலும் கூட அந்த லெவல் ஆஃப் கான்டென்ட், அந்த கனெக்ட் வந்து பில்ட் பண்ணுறது, அதை வச்சு பில்ட் பண்ணுறது இருக்குல்ல. அண்ட் தட் இஸ் ஃபார் நவ் இட் இஸ் பீன் USP. பட் 2 years 3 yearsல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியாது. பட் டேட்டா அண்ட் பீப்புள் எமோஷன் இஸ் த பிக்கெஸ்ட் USP ஐ பிலீவ். ஓகே ப்ரோ, எனக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஸோ let me compare myself a businessman. நான் வந்து ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரேன். அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணுறதுக்கான ரைட் வே, இட் மைட் பி டிஜிட்டல், இட் மைட் பி ட்ரெடிஷனல், வாட் ஆர் த திங்ஸ் இட் மைட் பி. நான் அதுக்கான ரைட் வேவை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஃபார் அ ப்ராடக்ட்? கிவ் மீ அன் எக்ஸாம்பிள் வித் ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்னா, பீப்புள் திங்க் தே நீட் அ பிகர் பட்ஜெட் டு டூ அ மார்க்கெட்டிங். பட் ஆக்சுவலாக அப்படி கிடையவே கிடையாது. தட் இஸ் ஏன் அதை சொல்கிறேன்னா, நம்ம அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் வி ஆஸ்க். ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும்போது இட் கம்ஸ் வித் பட்ஜெட். ஏன்னா பட்ஜெட் டிசைட்ஸ் ஒரு மார்க்கெட்டிங். உன்னால் என்ன பண்ண முடியும்? பெரிய பட்ஜெட் இருந்தால் நீ போயிட்டு ஒரு பெரிய டிவியில் ஆட் கொடுக்கலாம். என்கிட்ட இல்லை. நோ ஐ கம் பேக் டு அ பாயிண்ட், என்னால் என்ன பண்ண முடியும், என்ன இருக்குது என்கிட்ட, அந்த ரிசோர்ஸஸ் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணுறதுல தான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே இருக்குது. ஓகே, ஹேவ் தீஸ் மெனி பீப்புள், இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன், என்கிட்ட காசே இல்லை, என்கிட்ட வந்து என்னால் 1 lakh a month ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ தீஸ் ரிசோர்ஸஸ், பீயிங் இட் பீப்புள், பீயிங் இட் டைம், பீயிங் இட் மணி, இந்த ரிசோர்ஸஸ் பொறுத்து தான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து டிஃபைன் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் யூ ஷுட் பி வெரி அவேர். ஓகே, என்னால் ஆஸ் அ பிஸ்னஸ்க்கு இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் I consider that being a startup, being a small business, I consider that they have very low budget, and I consider that they don't have any employees. அப்படின்னு சொல்லும்போது the best way to start is creating a content. அதுதான் வந்து that is the easiest way to do it. இப்போ முன்னாடி மாதிரி வந்து கான்டென்ட் வந்து we do it with a more கேமரா, நிறைய எஃபெக்ட் அதை வச்சுலாம் பண்ணோம். ஈவன் இப்போ நாங்கள் ஆட் பண்ணும்போதுமே வந்து ஃபேஸ்புக் ஆட் இல்லை வந்து யூடியூப் ஆட் பண்ணும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, there are few ads we do it with a proper camera scripting. இன்னொன்று வந்து ரொம்ப ஒரு கேஷுவலாக ஃபோனில் வெர்டிக்கலாக ஒரு கேஷுவல் ஸ்பேஸில் எடுங்கன்னு சொல்லுவோம். அண்ட் we have seen that works really well. ஸோ அப்போ அந்த கான்டென்ட் கிரியேஷன் வந்து பீப்புள் கேன் ஏபிள் டு கனெக்ட் really well. அண்ட் ஐ பிலீவ் ஆஸ் அ பீங் அ பிஸ்னஸ் வந்து ஷுட் பிகம் அ கான்டென்ட் கிரியேட்டர் ரைட் நவ். அதுதான் வந்து எனக்கு. அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நிறைய இடத்துல நடக்குது. ஓகே, நான் இப்போ ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிட்டேன், அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட் நான் எங்கே பண்ணுறது? ஐ கேன் டூ இட் ஆன் இன்ஸ்டாகிராம், ஐ கேன் டூ இட் ஆன் யூடியூப், இல்லை வந்து நான் ஒரு பாட்காஸ்ட்டாக பண்ண முடியும், இல்லை நான் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு கம்யூனிட்டியை வச்சு என்னால் பண்ண முடியும். அதுதான் அந்த மாதிரி தான் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக் திங் இஸ் பிகம் ஏ கான்டென்ட் கிரியேட்டர். அது கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அண்ட் பில்ட் அ ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் லைக் சோஷியல் மீடியா இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு கோ ஃபார்வர்ட். அதுதான் வந்து இருக்கிறது ரொம்ப சீப்பஸ்ட் வே டு டூ இட். அண்ட் யூ வில் நெவர் நோ, யூ வில் பிகம் வைரல் ஜஸ்ட் லைக் தட். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நடக்கும். ஐ ஹவ் சீன் சோ மெனி பிஸ்னஸ் வித் பில்ட் லைக் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இஃப் யூ கன்சிடர் there are like 10 lakh மேலே பர் மந்த் பண்ணுற பிஸ்னஸ் வந்து they build it like this very quickly வந்து பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ the easiest is build a content around your product, your problem statements, your target audience. அதை வச்சு பண்ணும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த திங் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட் வே டு டூ இட், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சே எக்ஸாம்பிள் எனி திங் தட் இஸ் லெட் டு அ டாய் இருக்குது, இல்லை வந்து ஒரு ஸோ ஓகே ரொம்ப ரீசெண்டாக வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஐ சா அ ப்ராடக்ட். இப்போ இந்த கிட்ஸ்க்குலாம் வந்து அந்த டாய்லெட்ரி வந்து எப்படி போகிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு. யூஸ்வலாகவே அது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்கும். சி லுக் அட் அரௌண்ட் த மார்க்கெட் அண்ட் தேர் இஸ் அ ஒன் ப்ராடக்ட்
that came, they say that okay நீ first of all அதில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு ஃபார் லைக் நார்மல் பீப்புளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அப்படி குழந்தைக்கே நீ அதை சொல்லிக் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ வந்து என்னன்னா உங்களோட பேக் போன் இஷ்யூஸ் நிறைய இருக்கு, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு. இப்போ அவங்க வந்து இந்தியன் டாய்லெட்ரி வந்து கொண்டு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. how do you teach it? இந்த ப்ராடக்ட் இருக்கு, ஸோ எஜுகேட்டிங் இட் செல்ஃப் இஸ் அ பிக்கஸ்ட் திங் இல்லையா? ஸோ அப்போ கான்டென்ட் வந்து நீங்கள் அதை சுற்றி நிறைய பண்ண முடியும். லைக் இட்ஸ் லைக் அப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குது, குழந்தைங்களுக்கு ஏன் நீங்கள் வந்து அதை சொல்லிக் கொடுக்கணும், ஏன் குழந்தைலேருந்தே சொல்லிக் கொடுக்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நீங்கள் நம்மளாம் சின்ன வயசுலேருந்து சம்வேர் இந்தியன் டாய்லெட்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இப்போயே நீங்கள் குழந்தைங்க வந்து வெஸ்டர்னரி யூஸ் பண்ணி எனக்கு மாறவே மாட்டாங்கல்ல. இப்போ அந்த மாதிரியே நிறையான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து பேசும்போது இட் ஒர்க்ஸ் ரியலி வெல். அண்ட் அது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வேர் யூ ரியலி டாக் அபவுட் த ப்ராப்ளம் பாயிண்ட்ஸ். அதை வந்து எப்படி சால்வ் பண்ண முடியும்னு சொல்லும்போது பீப்புள் கேன் ஏபிள் டு ரிலேட். அதாவது நீங்கள் ப்ராடக்ட் ஃபீச்சரை பற்றி பேசணும் அப்படின்றது வந்து கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் டாக் அபவுட் த பெனிஃபிட். இப்போ அதை வந்து பெனிஃபிட்டாக இருக்கட்டும், அவங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து உங்களால் பண்ணுற மாதிரி வந்து பண்ணலாம். தட் இஸ் ஒன் வே டு லுக் அட். செகண்ட் வந்து என்னென்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் அகெயின் இந்த கான்டென்ட் கிரியேஷன் எங்கேருந்து வருதுன்னா இட் இஸ் மோர் அபவுட் எஜுகேட்டிங் தம், ரைட்? இப்போ அந்த எஜுகேஷன்ன்றதை வந்து நம்ம நிறைய பேர் மார்க்கெட்டிங் சொல்கிறோம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் தட் இஸ் அ எஜுகேஷன், ரைட்? இந்த மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் எஜுகேஷன். லெட்டிங் யூ நோ தட் ஹே இங்கே பாரு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு காட்டுறது தான் அந்த எஜுகேஷன் இல்லையா? உனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை இது போலவே பண்ணிட்டு இருந்தால் உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அண்ட் ஐ ஹேவ் அ சொல்யூஷன். அதுதான் வந்து ஐ ஆல்வேஸ் கன்சிடர் தட் மார்க்கெட்டிங் இஸ் அன் எஜுகேஷன் பிஸ்னஸ். அண்ட் அந்த கான்டென்ட் கிரியேஷன் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். You be in that education mode, and I always believe that is why being a business people, being a marketer வந்து your like moral responsibility. ஏன்னா நான் எஜுகேட் பண்ணுறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ அவங்களுக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த ப்ராடக்டாக இருக்கட்டும், அதை பற்றின நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணுற மாதிரியான கான்டென்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது இட் ஒர்க்ஸ் ரியலி ரியலி வெல். ஐ கீப் சேயிங் திஸ் பர்டிகுலர் எக்ஸாம்பிள். ஈரோட்டில் வந்து ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா he was making this இந்த செக்குலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த செக்கு வந்து அதை செக்கு பண்ணுற அந்த மிஷினை வந்து செல் பண்ணி வைக்கிறாரு. அதான் அவரோட ஓகே மிஷின் மேனுஃபேக்சரிங் செக்கு. அந்த மிஷின் இப்போதான் வந்து அந்த இயற்கை முறையில் தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு வருது இல்லையா? அதனால வந்து அந்த மரக்கட்டில செய்கிற செக்கு வந்து அவர் பண்ணி வைக்கிறாரு. நவ் he was doing very difficult to லைக் செல் பண்ண வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அந்த லீட்ஸ் வர்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அவர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா ஸ்டார்ட் கிரியேட்டிங் கான்டென்ட் அரௌண்ட் திஸ். அப்போ வந்து என்னன்னா இதில் வந்து என்னென்ன டைப் இருக்குது, இது எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப்ல போட ஆரம்பிச்சார். ரைட் நவ் இட் டஸ் நத்திங். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு கால் பண்ணி லீட்ஸ் வரும், பேசி க்ளோஸ் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஈஸிலி இஸ் கோட்டிங். அவர் வந்து த மிஷின் காஸ்ட் கம்மிங் அரௌண்ட் 2.5 to 3 lakhs. அவருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 5 leads க்ளோஸ் பண்ணவே இட் இஸ் சார்ட்டட். இப்போதைக்கு அவர் வேறு எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் கிரியேட்டிங் அ கான்டென்ட், போஸ்டிங் ஆன் யூடியூப், தென் இட் இஸ் டன். அப்போது I would consider from my marketing side it's a boring product. அது செக்கு மிஷினை நான் எப்படி காட்டுறது இன்ட்ரெஸ்டிங்கா? Still if you can market that with a boring product with education content, if you have a very interesting product you can do a lot. அப்போ அந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கான்டென்ட் கிரியேஷனாக இருக்கிறது தான் வந்து பெஸ்ட் வே டு டூ இட். அண்ட் டிஜிட்டல் இஸ் அ பிளாட்ஃபார்ம், லைக் அகைன் இட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம் இல்லையா? இப்போ நான் இந்த கான்டென்ட் பில்ட் பண்ணாமல் வந்து இதே பண்ண முடியும். மார்க்கெட்டிங்கோட கோர் ஸ்ட்ரென்த்தே யுவர் கான்டென்ட். அந்த கான்டென்ட் எப்படி இருக்குன்றது தான் வந்து ஃபண்டமெண்டல். இப்போ அந்த கான்டென்ட் தான் நம்ம டிவியில் காட்டுறோம், அந்த கான்டென்ட் தான் நியூஸ் பேப்பரில் காட்டுறோம், இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் டிஜிட்டலில் காட்டுறோம். அப்போ அதுக்கு வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், தீஸ் ஆர் த பிளாட்ஃபார்ம். யூ பில்ட் அ வெரி சாலிட் எஜுகேஷன் கான்டென்ட் and make sure you do it at the right place. For example, another way to look at வந்து பார்த்தீங்கன்னா you understand where people hang out. நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இருக்கிறதே கிடையாது. 20-25 மேல் கீழே இருக்கவங்களாம் வந்து ஃபேஸ்புக்கில் இல்லை, எல்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. இப்போ செல்லிங் சம்திங் ஃபார் தெம் அண்ட் டூயிங் ஆட்ஸ் ஆன் ஃபேஸ்புக் இஸ் a waste of time. அது வந்து ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூ அண்டர்ஸ்டாண்ட் வேர் யுவர் கஸ்டமர்ஸ் அண்ட் ஜஸ்ட் பில்ட் தட் அரௌண்ட் திஸ். ஐ திங்க் தட் வில் பி த ரைட் வே டு லுக் அட். நான் ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கலன்னா தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜி டு பி ஆனஸ்ட். பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ ஃப்ரேம்வொர்க் ஹவு டு அப்ரோச். ப்ராடக்ட் எப்படி வந்து இருக்காங்க, நான் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து டார்கெட் பண்ணுறேன், அந்த மாதிரி இருக்கு. அண்ட் தெர் ஆர் ப்ராடக்ட் வி டோன்ட் சே ஓகே ஃபேஸ்புக் ஒர்க் அவுட் ஆகாது, இன்ஸ்டாகிராம் ஒர்க் அவுட் ஆகாது, கூகுள் ஒர்க் அவுட் ஆகாது, கோ அண்ட் டூ இட் ஆன் லிங்க்டின். Right? And even we people say that LinkedInல பண்ணாத, Facebookல பண்ணாத, Google பண்ணாத, just do a direct reach out னு சொல்லிருக்கோம். B2B context. ஆமா. I mean again that is another way to look at, just to introduce a concept வந்து
என்னன்னா there is something called as marketing driven industry, sales driven industry. Sales driven industry நீ மார்க்கெட்டிங்கே பண்ண முடியாது. சேல்ஸ் ட்ரிவன் மீன்ஸ் டேரக்டாக சேல்ஸ் தான் பண்ண முடியும். மார்க்கெட்டிங் இஸ் ஃபார் வென் யூ ஹேவ் அ ஹியூஜ் ஆடியன்ஸ், மாஸ் ஆடியன்ஸ் தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கே வந்து பண்ண முடியாது. இப்போ அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து வேணாம்னு சொல்லுவோம். ஸோ கன்சிடரிங் தட் இட் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கஸ்டமர்ஸ். அதை பேஸ் பண்ணி என்ன சேனல்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் இருக்குது. ஸோ தட்ஸ் ஹவ் வி அப்ரோச். ஓகே ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக நான் இன்னொரு கொஸ்டின் கேட்க வரலாம்னு நினச்சேன். யூ என்டையர்லி க்ளோஸ்ட் வித் தட். விச் கான்டென்ட் வின்ஸ் ஆக்சுவலி? ஸோ எஜுகேஷனல் கான்டென்ட் ஹேஸ் மோர் வியூஸ். ஐ மீன் இட் ஆல்வேஸ் சி அந்த கான்டென்ட் வந்து யூ கேன் மேக் இட் ஆல்வேஸ் ஃபன். இப்போ நான் வந்து ஒரு எஜுகேஷன் whenever people think எஜுகேஷன், நமக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன்னா இட் ஆல்வேஸ் வி ரெஃபர் டு ஸ்கூல். ஸ்கூல்னா ஒரு வந்து ஸ்ட்ரிக்டான டீச்சர் தான் நமக்கு வந்து ஞாபகம் வரும். ஸோ when we say education we always think that it's a லைக் அந்த கான்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட் இஸ் வேர் தி சோஷியல் மீடியா ஆர் எனி கான்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பிரேக் பண்ண, தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் அ வைரல் கான்டென்ட் இல்லையா. ஸோ அங்கே வந்து ஹவு டு யூ ஆட் அ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் டு இட் டு மேக் இட் மோர் பவர்ஃபுல். இட் குட் பி ஆடிங் அ ஃபன் எலமெண்ட், இட் குட் பி ஆடிங் சம் எமோஷன்ஸ் ரேதர் தேன் ஜஸ்ட் சேயிங் பிளைன் கான்டென்ட். அது வந்து உங்களுக்கு வந்து யூஸே இருக்காது. ஸோ அப்போ நாங்கள் எஜுகேஷன் கான்டென்ட் தான் கோர். அதை நான் எப்படி சொல்கிறேன்றது வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு there are people who do it in a very funny way, there are people who do it very சட்டிலாக வந்து சொல்கிறவங்க வந்து ஒரு பக்கம் இருப்பாங்க. ஸோ அப்போ அது சொல்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் வந்து உங்களால் வந்து ட்ரிகர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஒரே ப்ராடக்ட் வந்து நான் வேறு விதமாக வந்து செல் பண்ண முடியும். என்னால் ஐ கேன் செல் அ ஜாய் டு யூ வித் அ ப்ராடக்ட், ரைட்? இல்லை வந்து என்னால் வந்து உங்களோட ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். இல்லை ஐ கேன் மேக் யூர் லைஃப் பெட்டர். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும்போது அப்போ நான் என்ன எமோஷன்ஸ் தான் நான் ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுறேன்ன்றது வந்து ஒன்று இருக்குது. ஸோ ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னதில் வந்து யூ செட் அபவுட் த அந்த செக்கை நம்மளால டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ ஹாவ் அ கொஷன். இந்த மாதிரி நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கவர் பண்ண முடியாதுன்ட்டு இல்லை, ஐ மீன் கவர் பண்ணாலும் இட் வில் நாட் ஒர்க் அவுட் குட் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்ட்ரீம்லைன் ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல. What can they go for an approach for that, and what are those products actually which digital marketing may not work for them good? இல்லை, நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகுதுன்னே சொல்ல முடியாது. தட்ஸ் வை கீப் சேயிங் வந்து என்னென்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நம்ம வந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக பார்க்குறோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. டிஜிட்டல் இஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், அவ்வளோதான். ஓகே. மக்கள் எங்கே இருக்கவங்களோ அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. ஒய் டு வி டூ அன் ஆட் அண்ட் டிவினா நிறைய பேர் பார்க்குறான், ரைட்? ஒரு எக்ஸிபிஷனில் போயிட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் ஸ்டால் ஏன் போகிறீங்கன்னு நிறைய பேர் வருவான். தட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த எண்ட் மார்க்கெட்டிங் இஸ் ரீச்சிங் பீப்புள், அவ்வளோதான். அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ரீச்சிங் டு தெம், அதுதானே. அப்போ என்ன பிரச்சனைனா எனக்கு எதுலையுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பண்ண முடியாதுன்னு இல்லை, ஒரே பிளாட்ஃபார்ம் எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகாதுன்றது தான் வந்து ப்ராப்ளமே தவிர டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகாதுன்னு வந்து எதுவுமே வந்து கிடையாது. திங்க் அபவுட் திஸ். நான் வந்து இந்த ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா கன்சிடர் யூ ஆர் டூயிங் அ வெயிட் லாஸ் ப்ரோக்ராம். ஓகே, வெயிட் லாஸ் ப்ரோக்ராம், அவ்வளோதான், ரைட்டா? ஆனால் அது அவ்வளோ மட்டுமே கிடையாது. யூ ஹேவ் ஸோ மெனி செக்மெண்டட் பீப்புள். வெயிட் லாஸ் ஏன் பண்ணுவாங்க? ஸ்டார்ட் ஃப்ரம் தட் கொஸ்டின். இல்லை, இப்போ வெயிட் லாஸ் ஏன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த அப்ஜெக்டிவ் சேஞ்சஸ் ஃப்ரம் பேஸ்ட் ஆன் த ஏஜ். ஓகே, ஒரு வெயிட் லாஸாக இருக்கட்டும், கன்சிடர் இட் இஸ் ரேதர் தன் கட்டிங் வெயிட் லாஸ், கன்சிடர் இட் இஸ் பிகமிங் ஃபிட். நீங்கள் அந்த ஆங்கிளில் பாருங்களேன். ஒரு காலேஜ் படிக்கிற பையன் வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, ஃபிட் ஆகணும்னு நினைப்பான்னா என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து ஓட்டுறாங்க. ஆர் ஈவன் இன் தட் லெவல், தட்ஸ் அ காலேஜ் லெவல் இல்லையா? சே எக்ஸாம்பிள் சம்படி இஸ் டூயிங் அட் த ஏஜ் ஆஃப் 25 பீங் அ மென், இல்லை வந்து ஒரு கேர்ளாக இருக்காங்க அப்படின்னா இது ஐ வாண்ட் டு கெட் அ குட் பார்ட்னர். அந்த டைமில் ஐ வாண்ட் டு லுக் குட், ஐ வாண்ட் லுக் செக்ஸின்றது வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷன். தென் ஃப்ரம் தேர் தே மூவ் டு நெக்ஸ்ட் லெவல் வேர் தே வாண்ட் டு கெட் மேரிட். ஃபோட்டோவில் என்ன குண்டா கல்யாணம் பார்த்தா வந்து குண்டா இருக்குன்னு சொல்லுங்க. தென் தே வாண்ட் டு கெட் ஃபிட், தட் இஸ் another level. Then say example there is people who do it at the 35 அந்த ஏஜ்ல where they want okay I want to take fitness as a very small thing. நிறைய பேர் என் ஃப்ரெண்டுக்குலாம் என்னென்னமோ நடக்குது, then I want to get fit. Then there are people who do it at the 45 50 அந்த டைம்ல வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டாக்டர் சொல்லியிருப்பான் நீங்கள் இதே வெயிட்ல வந்து இருந்தீங்கன்னா வந்து ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் அ வெயிட் லாஸ் ப்ரோக்ராம். இவ்வளோ கேட்டகரி இருக்கு, ரைட்? இப்போ இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்கன்னா கிடையாது. ஓகே, இப்போ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து இருக்கான். இப்போ உமன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெசிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வந்து வேற ஃபேக்டர் இருக்கு.
இப்போ இவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மெசேஜிங் பேச முடியாது, இவங்க எல்லாத்தையும் நான் ஒரே இடத்துல ரீச் பண்ண முடியாது. நவ் இப்போ என்னால் எய்தர் ஐ கேன் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் தெம், இல்லை நான் ஒரு ஸ்பெசிஃபிக் நீஷ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் இருக்காங்களோ அது பண்ணுறது தான் வந்து பெஸ்ட். ஸோ அப்போது இட் இஸ் நெவர் லைக் எந்த ப்ராடக்ட்டுமே டிஜிட்டலில் மார்க்கெட் பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு இதில் எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறது வந்து இட்ஸ் நாட் த ரைட் வே. அதாவது we cannot put all the context, எல்லா கான்டெக்ட்டையுமே வந்து நம்ம ஒரே இதில் போட்டு இது பண்ண முடியாது, ஸ்டஃப் பண்ண முடியாது அப்படின்னு. You should know what platform works for you, then just stick to it. அண்ட் அதில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறது தான் வந்து. ஸோ 40 years old womenக்கு நான் கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அபவுட் ஃபிட்னஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஐ கேனாட் கிவன் இன் இன்ஸ்டாகிராம் ஃபார் ஐ மீன் எல்லாத்தையுமே அதுக்குள்ளாரே கொண்டு வர முடியாது. ஸோ ஐ ஸ்பிளிட் த செக்மெண்டேஷன்ஸ் அண்ட் ஐ டார்கெட் கஸ்டமர்ஸ் பேஸ்ட் ஆன் த செக்மெண்டேஷன்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸோட கன்சம்ஷன் வேற மாதிரி இருக்கும், பேட்டர்ன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்களேன், சேம் கான்டென்ட் 20 வயசு இருக்கிறவங்களுக்கும் 40 வயசு இருக்கும் எப்படி உங்களால் ரிலேட் பண்ணுற மாதிரி பண்ண முடியும்? பண்ணவே முடியாது எப்போவுமே. சேம் லைக் வேர் தட் ஸ்பெண்ட் டைம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது வந்து நம்மளால வந்து பண்ணவே முடியாது. யூ cannot have a, that is why you say it, you cannot have a single strategy for everyone. You cannot consider இந்த பிஸ்னஸா எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம்ல பண்ணாலும் உங்களால் பண்ணவே முடியாது. ஈச் ஹேஸ் தேர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், தேர் ஓன் ஸ்பெண்டிங் டைம், அதெல்லாமே இருக்கு. சூப்பர் ப்ரோ. இப்போ இப்போ நம்ம ஒரு லாங் வீடியோ ஃபார்ம்ல இருந்து we have moved to a short video form, right? So it is a transition. இந்த transitionல நம்ம முன்னெல்லாம் யூடியூப் வீடியோஸ்குள்ளார first we will have this யூடியூபா பிளேஸ் பண்ற ஆட்ஸ் இருக்கும் and we will have internal content based ads இருக்கும். இதை தாண்டி now we have moved to reels which is getting more views compared to the longer videos. So இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல what you think will happen after a decade? இப்பல இருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஸ்டேட் என்னவா இருக்கும்? ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் திங் நான் பார்க்குறது வந்து என்னென்னா, இன்னும் நிறைய பர்சனலைசேஷன்ஸ் வந்து வரும். ஓகே, அண்ட் தட் வில் பி ட்ரிவன் பை டேட்டா. அதுதான் இந்த எண்ட் பர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், as I said, இப்போது யுவர் மொபைல் இஸ் யுவர் ஐடென்டிட்டி, வாட் யூ யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வச்சுருக்காங்க. வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் இட். லைக் இட்ஸ் மோர் லைக் நீங்கள் தான் மொபைல் அந்த மாதிரி வந்து இருக்கு இல்லையா? பீயிங் தேட் வந்து அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே இன்னும் பர்சனலைஸ்ட் கான்டென்ட் வந்து இன்னும் நிறைய பில்டாக ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக ரொம்ப நிறையா நீஷ் கான்டென்ட் வந்து பில்டாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இப்போது ரைட் நோ யூஆர் கெட்டிங் தட் ஸ்பேஸ். இப்போ நீங்கள் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்கீங்க, ஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போ அது ரிலேட்டடாக எக்ஸாம்பிள் சம்மோன் இஸ் வெரி டயபெட்டிக் அண்ட் அது ரிலேட்டடான கான்டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் வந்து டேட்டா அங்கே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது இந்த பர்சனலைசேஷன் வந்து இன்னுமே வந்து ஒரு லேகிங்காக தான் இருக்குது. தட் பர்சனலைசேஷன் வில் பி வெரி ஹியூஜ் இன் த கம்மிங் இயர்ஸ். ஸோ பர்சனலைசேஷன் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட்டாக வந்து நான் பார்க்குறேன். செகண்ட் ஒன்று வந்து as I say about AI வந்து வந்த அப்புறம் எங்களுக்கு நிறைய வேலைகள் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது என்ன வந்து as I said முன்னாடியே சொன்ன மாதிரி 2 things will be driven in the market space வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டேட்டா, அதர் ஒன்று வந்து பீயிங் இன் எமோஷன்ஸ். அப்போ நிறைய பீப்புள் வந்து இப்போ இந்த ஏஐலாம் யூஸ் பண்ணிட்டு தட்ஸ் அ பீயிங் அ கொஸ்டின், ரைட்? ஏஐ எல்லா வேலையும் பார்க்கணும்னா நம்ம என்ன வேலை பார்க்குறோம்? கரெக்ட். அந்த கேள்விக்கான பதில் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய கிடையாது. எவ்ரி ஒன் இஸ் ஒரீட் அபவுட் வந்து ஓகே ஏஐ என் வேலை எடுத்துக்கிச்சுன்னா என் வேலை சரி ஓகே உன் வேலை எடுத்துக்கிட்டோம், வாட் வில் யூ டூ? ஏய் உங்ககிட்ட நீ சரி எல்லா வேலையும் ஏஐ பண்ணா நீ என்ன பண்ணுவ? அந்த கேள்விக்கான வந்து பதில் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஐ திங்க் இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் மோர் ஆஃப் அ இன்டர்னல் ஸ்டஃப். நிறைய வேலைகள் வந்து அதே வந்து செய்யுது. இப்போ நான் காப்பி ரைட்டிங் பண்ண தேவையில்லை, இமேஜ் கிரியேட் பண்ண தேவையில்லை. அப்புறம் நான் என் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணுவேன், ஏன் மார்க்கெட்டராக நான் வந்து என்ன இருப்பேன் அப்படின்ற கேள்வி வந்து I think it will move towards into a personal level. I think AI will push people to find their own passion. Yes. இப்போ நீ பண்ணுற எல்லா வேலையும் வந்து பண்ண முடியாது. AI வந்து பண்ணணும்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன வரும்ன்றது வந்து கேள்வி வந்து இத்தனால கேட்க முடியாமல் இருந்திருக்கும், இல்லை கேட்கறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்காது. AI வந்து புஷ் டுவர்ட்ஸ் இட். அது வந்து மார்க்கெட்டிங்லேயும் நடக்கும் ஆக்சுவலாக. அப்போ அது கேட்கும்போது என்ன நடக்கும்னா அந்த மார்க்கெட்டிங்கோட ஹோல் டைனமிக் வந்து சேஞ்ச் ஆகும். what I sell to you now I cannot sell. எதுவுமே வந்து அதனால் வந்து பண்ணவே முடியாது. அப்போது ஐ திங்க் த ப்ராடக்ட் தட் வி ஆர் கோயிங் டு யூஸ் இன் த ஃபியூச்சர் எப்படி நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண போகிறோமோ அது வந்து மாறும்னு நினைக்கிறேன். தட் இஸ் அ செகண்ட் லெவல். தேர்டு வந்து பீயிங் அலெக்ஸா அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது வந்து இட் வில் டேக் அ ஹியூஜ் பெட். இப்போ முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இப்போ ஹோம் ஆட்டோமேஷன் வந்து யூஎஸ்லலாம் பயங்கர ஃபேமஸாக இருக்குது. இந்தியாவிலேயும் வந்து நிறைய நடக்குது. வேற என்ன இப்போ நீங்கள் உட்காந்து ஒரு ஜூஸ் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கன்சியூம் ஜூஸ், நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஜூஸ் இல்லாட்டி தானாக வந்து ஆர்டர் போடும்.
அதெல்லாமே வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கே தெரியாது, ரைட்? அப்போ உங்களுக்கே தெரியாது இந்த சென்ஸ் என்னன்னா, நீங்கள் என்ன ஆர்டர் போடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. யூ டோன்ட் நீட் டு செக் இட். ஏன்னா அதான் ஆர்டர் போடும், அதான் எடுத்து வந்து வச்சுக்கோம், ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ணால் இருக்கும். இட்ஸ் லைக் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அதான் பண்ணிக்கும், ஆர்டர் மேனேஜ்மெண்ட் அதான், பேஸ்ட் ஆன் யோர் சைக்காலஜிக்கல் டேட்டா தட் இட் ஹேஸ். ஆமாம், அது எல்லாமே நடக்கும். ப்ளஸ் நீங்கள் உங்களோட பிஹேவியர் பொறுத்தோம், அதான் நான் வந்து டேட்டான்னு சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜூஸ் கன்சியூம் பண்ணுங்க, சே எக்ஸாம்பிள் யூ ஹேவ் எக். இப்போ யூஸ்வலாக நீங்கள் எங்கே தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தீர்ந்து போனால் அப்புறம் சம்டைம்ஸ் இல்லையேன்னு வாங்குவீங்க. அண்ட் இட் நோஸ், ஒரு நாளைக்கு நீங்கள் 2 எக் கன்சியூம் பண்ணுறீங்க, நாளைக்கு பார்த்தா 2 எக் தான் இருக்குன்னா இட் நோஸ். இல்லை வந்து 4 எக் தான் இருக்குது, வரதுக்கு 2 days ஆகும்னா 4 எக் இருக்கும்போதே வந்து ஆர்டர் போட்டுரும். அப்போ உங்களுக்கு தீரும்போது உங்களுக்கு வந்து எக் ஆல்ரெடி இருந்திருக்கும். நீ போய் உட்காந்து அமேசானில் வந்து ஓகே எக் தீர்ந்துருச்சு நீங்கள் வாங்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. அந்த லெவல் ஆஃப் அந்த ஆட்டோமேஷன் நடக்கும்போது வேர் யூ டோன்ட் ஹாவ் அ கண்ட்ரோல் ஓவர் வாட் யூ டூ, வாட் யூ பை, அந்த இடத்துல வந்து இன்னும் மார்க்கெட்டிங் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பெட்டர் இன் த சென்ஸ் இட் வில் வெரி, ஐ won't say it is very challenging, that is when it will be very interesting, I believe, where I will be marketing to AI itself, not to you. ஐ காட் யூ பாயிண்ட். பட் இதில் எனக்கு இன்னும் புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங் டு ஏஐ அது எப்படி நடக்கும்? இல்லை, அதுதான் எனக்கு வந்து நானுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக யோசிக்கிறேன். இப்போ என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கன்சியூம் ஏ எக், என்ன எக் வாங்குறது, எங்கே வாங்குறது, யார் டிசைட் பண்ணுவா? ஏஐ தான் டிசைட் பண்ணும் இல்லையா? இப்போ அங்கே தான் வந்து த பிக் கம்பெனிஸ் ஆர் ஃபைட்டிங் ஃபார் யுவர் ஹோம். ஓகே, அலெக்ஸா செல் பண்றான், ஆப்பிள் வந்து ஹோம் பாட் வந்து செல் பண்றான், டு கெட் த டேட்டா ஃப்ரம் யுவர் பிஹேவியர். அலெக்ஸா வந்து ஃபிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணுமா? It will do it on, like, mostly it will do it on Amazon, right? And people are preparing for that. Okay, Amazonக்கு வந்து தெரியும் the future is going to be like that. And already வந்து I'm seeing, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போகும்போது kids are playing with Alexa, ரைட்? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆர்டரிங்லாம் அது தானே நடக்க போகுது. இப்போதைக்கு இன்னும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வரல, அங்கே ஆர்டர் பண்ணுறது வந்து வரல, பட் இவென்ச்சுவலி வில் பி தேர். அப்போ அங்கே வந்து நடக்கும்போது அலெக்ஸா என்ன டிசைட் பண்ணுவதோ அதுதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தால் அமேசான் போயிட்டு யூ லுக் ஃபார் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பை அண்ட் இட் வில் டூ இட் ஃபார் யூ. அப்போ நான் யாருக்கு செல் பண்ணும்? ஏஐக்கு தான் வந்து செல் பண்ணணும் இல்லையா? தென் that will be very interesting. I believe maybe what AI will consider based on your consumption, your data. அதுதான் அது ரொம்ப ரொம்ப பர்சனலைஸ்டாக வந்து நிறையா பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்து வாங்குறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே டயபெட்டிக் இருந்தால் இதை பார்க்கணும், வீட்டில் வந்து ஒருத்தன் கொலஸ்ட்ரால் இருக்குன்னா அதை பார்க்கணும். இட் வில் ஹேவ் எவ்ரி டேட்டா. அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட், உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ப்ராடக்ட், உங்கள் கிட்ஸுக்கு ஒரு ப்ராடக்ட், கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்னு ஒன்று ஆர்டர் பண்ணும், இல்லை உனக்கு இந்த அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து வாங்காது. இட் வில் நோ எவ்ரி திங். இப்போ நான் உட்காந்து வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஹவு டு ஐ டூ ரிசர்ச் இஸ், எனக்கு வந்து இந்த அலர்ஜி இருக்கா, என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, எல்லாமே வந்து ஏஐ பார்த்துக்கும். பிகாஸ் ஏஐ நோஸ், உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் தெரியும், உங்களுக்கு என்ன ஒத்து வரும்னு தெரியும், என்ன ஒத்து வராதுன்னு தெரியும். ஸோ ஐ திங்க் தட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் வேர் வி வில் பி செல்லிங் டு ஏஐ than human. ஸோ ஆக்சுவலாக இதில் இன்னொரு பிரச்சனை மாதிரி எனக்கு ஒரு ஃபேஸில் தெரியுது. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ ஆல்ரெடி ஏஐ இஸ் டேக்கிங் ஆல் மை டேட்டா. ஓகே, நான் ஆஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் முட்டை இல்லை அப்படின்னா எனக்கு இந்த பீரியட் ஆஃப் டைமில் நான் இவ்வளோ எக் கன்சம்ஷன் பண்ணுவேன். இந்த கன்சம்ஷன் டேட்டாவை பொறுத்து இட் வில் ஆர்டர் த எக்ஸ். ஸோ எக் இஸ் அ ஜென்ரிக் மேட்டர். வென் இட் கம்ஸ் ஃபார் பிராண்ட், ஓகே, இப்போ ஏஐக்கு தெரியும் நான் ஐம் அ லவர் ஆஃப், லெட்ஸ் கம்பேர் அ ஜூஸ். ஓகே, ஸோ நான் ஐம் அ லவர் ஆஃப் ஃபேண்டா. நான் ஃபேண்டாவை நிறைய கன்சம்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேண்டா தீந்து போச்சு. இஃப் த ஜூஸ் இஸ் எம்ப்டிட், இட் வில் ஆர்டர் மீ ஃபேண்டா. ஓகே, இப்போ லெட் அஸ் கம்பேர் அ கம்பெனி லைக் ஸ்ட்ரிங் கம்ஸ் இன். ஓகே, அந்த மாதிரி நியூ பிராண்ட் இஸ் கமிங் இன் அண்ட் தட் பிராண்ட் இஸ் ட்ரைங் டு புட் ஹிம்செல்ஃப் இன்சைட் மீ. ஓகே, ஸோ அதுவுமே இட் இஸ் அ ஜூஸ் பிராண்ட். ஸோ அதுவுமே உள்ளார வருது. இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இருக்க மார்க்கெட்டிங்ல நம்ம என்ன பண்றோம், வி ஆர் டேக்கிங் இட் டு த டிஜிட்டல் வே ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் வி ஆர் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள்ஸ் மைண்ட் அண்ட் வி ஆர் கெட்டிங் ஆஸ்கிங் தெம் டு ட்ரை இட் லைக் தட். இப்போ ஏஐயா வரும்போது நான் ஐ வில் நாட் பி மோஸ்ட்லி இன்வால்வ்ட் இன், நான் இப்போ நான் ஃபோனில் பார்க்குற பல விஷயங்கள் வந்து இட் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மோட் போச்சு அப்படின்னா இட் இஸ் ad-free movies are there and ad-free these are there. So when it comes for a home like this, when it is fully automated, I will also have minimized ad viewing for myself. நீங்க சொன்ன மாதிரி மோஸ்டா ஏஐ டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது புதுசா ஒரு பிராண்ட் வரும்போது அதை எப்படி கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அந்த இடத்துல தான் வந்து அகைன் ஏஐ ஆல்சோ வில் பிளே ரோல், ரைட்? லைக் நவ் தே கலெக்டட் டேட்டா, அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, தே ரியலி வாண்ட் டு மேக் மணி அவுட் ஆஃப் த டேட்டா. இல்லை அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவன் நவ் ஹவு டு த பொசிஷன் இஸ், என்னை ஃபேண்டா வந்து குடிச்சிட்டு இருக்கோம், ஒய் டோன்ட் ட்ரை திஸ்.
அந்த இடம் AI will ask suggestions. வந்து சஜஷன்ஸ் வந்து கொடுக்கும், நீ ஏன் வந்து நீ இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. வேற இந்த பாயிண்ட் வந்து என்னன்னா, ஏ வில் ஆல்வேஸ் பி ஒன் ஸ்டெப் பிஃபோர் யூ. இந்த மாதிரி ஒன்று உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், நீ அதை சாப்பிட்ட இல்லை, இந்த மாதிரி ஒன்று இருக்கு, அதை சாப்பிட்டு பாரு. யூ லைக் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ஸ், இட்டாலியன் ஃபுட், உங்கள் ஏரியாவில் 5 கிலோமீட்டர் தள்ளி புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கான், நீ ஏன் இந்த வீக்கெண்ட் அங்கே போகக்கூடாது? ஸோ தோஸ் சஜஷன்ஸ் வில் கம் அவுட் ஆக்சுவலி. ஸோ ஐ திங்க் தட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். That's more interesting data that we got today. Finally, I'd like to close this broadcast or come to an end with 2 set of questions. Okay. So, one audience base is like, he's already doing a business. It might be any business. And the business, he has to take it to the market and he want to do marketing for it. I mean, on the business, he's starting up with very low cost. Marketing பண்றதுக்கே he is having just around 10,000 15,000 என்னால monthly செலவு பண்ண முடியும் அப்படின்னா, what will you prefer him to do first? Okay. So, thing is, ஆக்சுவலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து அந்த ஒரு பெரிய மித்து தான் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக மித் பீயிங் வந்து என்னென்னா, முன்னாடி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் வெரி மாஸ். செகண்ட் வந்து இப்போது இஃப் கன்சிடர் மாஸ் கம்யூனிகேஷன், இட் வாஸ் பீன் ரேடியோ, டிவி, நியூஸ் பேப்பர், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ஒரு பெரிய பிராண்டாக அங்கே போனோன்னா எனக்கு வந்து பெரிய காசு தேவைப்பட்டுச்சு. அப்போ நான் ஒரு மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவ் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு. இப்போ வந்து அதை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிரேக் பண்ணியிருக்கு. ஐ டோன்ட் நீட் டு பி a bigger brand to be in online. You don't need any cost to create a YouTube channel or அவ்வளோதான். ஸோ அப்போ அதை வந்து டிஜிட்டல் பிரேக் பண்ணிக்கிறது பேசிக்லி. அந்த ஒரு லெவல் ஆஃப் ஈஸினஸ் வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கொண்டு வந்திருக்குன்னு சொல்லும்போது, ஸோ வி ஆர் பிரேக்கிங் த மித் இட் செல்ஃப். எனக்கு காசு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கிடையாது. தெர் இஸ் லாட் ஆஃப் ₹0 மார்க்கெட்டிங் தட் யூ கேன் டூ, வேர் யூ கேன் ஆல்வேஸ் டூ. அண்ட் அது வந்து எப்படி நடக்கும்னா, ₹0 மார்க்கெட்டிங்ன்றது வந்து ஐ வுட் கன்சிடர் ஐ எம் ரன்னிங் லைக் ஆட்ஸ், அது மட்டும் தான் நாங்கள் பண்ணுறோம். பட் அந்த கான்ட்ரவர்ஷியல் சைடு வந்து ஆர்கானிக் கான்டென்ட்மே வந்து ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் திங் வாட் ஐ வாண்ட் டு சே வந்து என்னென்னா, மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம் அண்ட் மணி. ஓகே, basically it's called resources. Okay, either you will have more time, like it will take more time to find out something. Okay, இந்த மாதிரி வந்து பண்றதுக்கு இவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி காசு இருந்தால் நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். Now it is a route which I want to go. என்கிட்ட காசே இல்லைன்னா, first of all you should have a mindset that sometimes it will take more time. It's okay. That is, அந்த ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு வந்து ஒன்று, you cannot grow at a larger level if you don't have money. அது வந்து ஒரு கிளியராக அது மாதிரி பண்ண முடியாதுன்னு கிடையாது. இட் நீட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட், டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க். அந்த மைண்ட் செட் இல்லாட்டி நம்மளால் அப்ரோச்சே பண்ண முடியாது. நாங்கள் ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு நாங்கள் வந்து பண்ணும்போது, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டரில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து வி நெவர் ஹேட் அ மார்க்கெட்டிங் பட்ஜெட் எக்ஸப்ட் தட் நான் கான்டென்ட் கிரியேட் பண்ணணும்னா மட்டும் பே பண்ணணும். ஐ திங்க் வித் வாட் எவர் யூ ஹேவ், ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ பட்ஜெட், இஃப் யூ ஹேவ் 5,000 10,000, ஃபஸ்ட்டு திங் யூ கேன் ஆல்வேஸ் டூ இஸ் ஸ்டார்ட் கிரியேட்டிங் அ கான்டென்ட் by yourself. அதுக்கு உங்களுக்கு வந்து பெருசாக தேவையே இல்லை. யூ கேன் ஹேவ் அ கேமரா, ஜஸ்ட் ஷூட் இட். அது வந்து ஒன்று. செகண்ட் வந்து, இஃப் யூ ஹேவ் 5,000 10,000 rupees, டோன்ட் ட்ரை டு ஹையர் எனி ஏஜென்சிஸ். அதை வந்து நீங்கள் மார்க்கெட்டிங்லேயே போட பார்க்கணும். பீப்புள் வில் கம் அண்ட் சே தட் எனக்கு இவ்வளோதான் இருக்குது, நான் ஏதாவது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் ஏஜென்சி தான், தட்ஸ் யூ வில் வேஸ்ட் மணி ஆக்சுவலாக. ஸோ அப்போ நான் அதை வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணால், ஐ வில் ட்ரை டு புட் தட் மேக்கிங் இட் வெரி எஃபெக்டிவ். ஒன் ஆஃப் ஃபியூ திங்ஸ் யூ கேன் டூ வந்துன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு, அந்த கான்டென்ட் வந்து யூ கேன் ஜஸ்ட், தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் மெசேஜ் ஆட்ஸ்னு ஒன்று இருக்குது. வேர் அந்த ஆட் பார்த்துட்டு பீப்புள் வந்து டேரெக்டாக அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, என்கொயர் பண்ணுவாங்க, யூ கேன் க்ளோஸ் த டீல் அந்த மெசேஜ் இட் செல்ஃப். அந்த ஆட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறது பெருசாக தேவையில்லை. யூ கேன் ஸ்டார்ட் வித் 200 250 per day லைக் தட், விச் வில் கம் அபவுட் 7,500. அது நீங்களாம் ரன் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. இப்போ நிறைய அதை ரன் பண்ணுறது வந்து உங்களுக்கு பெரிய டெக்னிக்கல் ஸ்கில்லாம் தேவையில்லை. உங்களால் ஒரு ஃபேஸ்புக்கை பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் க்ரியேட் பண்ண முடியும்னா, அந்த மெசேஞ்சர் ஆடை பற்றி படிக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் டு டூ தட். ஸோ அந்த ஒரு மெசேஜிங் ஆட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். செகண்ட் வந்து யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் அன் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அது வந்து ரொம்ப பயங்கர எஃபெக்டிவ். வேற யூ சென்ட் அ ப்ராடக்ட் to an influencer, or you can pay them to talk about your product, and that is also will give you more impact. And on the second, third one, I would put that money in the content creation. As I said, the more content you create around the product, around the problem statements, and that will create a much more impact. For example, ஒரு விஷயம் வந்து என்னன்னா, if you are very organic product or organic brand இருக்கீங்க அப்படின்னா, you can just shoot how you make the product itself and just market it.
மார்க்கெட் பண்ணுறது நீங்கள் எதுவுமே பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் புட் தட் வீடியோ அண்ட் டூ தட் லைக் ஸ்மால் வீடியோ வியூஸ் கேம்பெயின் வந்து 100 rupees 200 rupeesக்கு வந்து உங்களால் பண்ண முடியும். ஜஸ்ட் ஸ்டார்ட் டூயிங் தட் will have much more impact. மேஜர் திங் வந்து என்னென்னா வென் பீப்புள் கெட் ஸ்டார்டட் ரேதர் ஒரு விஷயம் வந்து இதெல்லாம் பண்ணலாம், இன்னொரு விஷயம் வந்து பீப்புள் ரீச் அவுட் டு மீ சே தட் ஓகே நான் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், I want to get started with the website. That's what people say because people think digital marketing means to have a website. But நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா நோ, ஆக்சுவலாக அதெல்லாம் பழைய காலம். ஓகே, ஸோ பிகாஸ் இஃப் ரியலி லுக் அட் ஹவ் வி எவால்வ் ஃப்ரம் த இன்டர்நெட் லைக் ஸ்டார்டிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் பீன் த எல்லோ பேஜ்னா அந்த புக் இருக்கும் அதில் இருக்கும். தென் ஆன்லைன் வரும்போது இட் ஹஸ் கம் as a yellow pages வேர் யூ லிஸ்ட் த லைக் பிஸ்னஸ். அப்போ அங்கேருந்து வந்து அதுக்கு அடுத்த லெவல் பண்ணும்போது யூ நீட் ஹேவ் வெப்சைட்னு இருந்தது. அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் நம்ம. ரைட் நவ் யூ டோன்ட் நீட் டு ஹேவ் வெப்சைட் டு டூ அ பிஸ்னஸ். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேணும், நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லை. முன்னாடிலாம் ஆன்லைனில் பண்ணணுன்னாவே வெப்சைட் தான் வேணுன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. ஐ கேன் ஸ்டில் ஸ்டார்ட் வித் ஜஸ்ட் அன் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஐ கேன் டூ எவ்ரி திங் தேர். நான் வந்து ஒரு 5 lakhs 6 lakhs பண்ணுற வரைக்கும் வெப்சைட் தேவையில்லை. ஐ நோ பிராண்ட்ஸ் தே டூ லைக் 10 lakhs a month வித் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ். பட் அது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து வி வாண்ட் தெம் டு டைவர்சிஃபை அதெல்லாம் இருந்தால் கூட கெட்டிங் ஸ்டார்டட்க்கு வந்து யூ நோ நீட் அ வெப்சைட். டோன்ட் வேஸ்ட் மணி ஆன் ஹைரிங் வெப்சைட் டெவலப்பர்ஸ், டூயிங் வெப்சைட் சர்வர், அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. புட் தட் இன் ஆம்ப்ளிஃபைங் யுவர் கான்டென்ட். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். கிரியேட் குட் கான்டென்ட் அண்ட் ஆம்ப்ளிஃபை வாட் எவர் மணி யூ ஹேவ். Just put that and amplify and that will do the job most of the time actually. And if you're a business owner, obviously Google business listing irukku adha neenga try pannave vandu you can hit like it's a very simple strategy. I suggested to many small business owners which worked for them. They made like 2-3 lakhs very easily per month just by doing Instagram messaging ads. Just create a very solid 2 or 3 different videos, put that on Instagram and use like launch messaging ads. It will work like crazy. Just simple as that. நீ வேறு எதுவுமே பண்ணவே தேவையில்லை. அண்ட் இஃப் யூஆர் லைக் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இல்லை, பீப்புள் வந்து நிறைய பேர் கூகுளில் சர்ச் பண்ணுறாங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் பட்ஜெட் ஆஃப் 200 rupees ஆன் கூகுள் ஆட்ஸ். ஜஸ்ட் கிரியேட் அ கூகுள் பிஸ்னஸ் பேஜ் அண்ட் ஜஸ்ட் ரன் கால் ஒன்லி ஆட்ஸ். தட்ஸ் இட். இந்த 2 ஆட் ஃபார்மேட் போதும். நீங்கள் வந்து யூ கேன் ரீச் 4 to 5 lakhs ரெவன்யூ பர் மந்த். வேறு நீங்கள் எதுவுமே பண்ணவே தேவை கிடையாது. அண்ட் தட் இஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் 5,600. அண்ட் இது கற்றுக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஆஸ் அ செட், இஃப் ஐ டோன்ட் ஹேவ் மணி then I need to build on other resources. One of the resources you have is you. அப்போ இதெல்லாம் யார் கற்றுக்கிறது? அதெல்லாம் ஹையர் பண்ண அவங்கள்ட்ட காசு இல்லைல்ல. பட் தென் வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஐ டூ லைக் தட்ஸ் வாட் யூ டூ ரைட். உங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சு, உங்கள்கிட்ட ஹையர் பண்ண காசுலாம் என்ன பண்ணுவீங்க? யூ டூ இட் பை யுவர் செல்ஃப். ஸோ that is how you should do. As being that small business owner, you should have the capacity to learn, like complementing that your skill with the money. Okay. Either you should have money to get the right person or become that. And அது வந்து உங்களுக்கு நிறைய லாங் டேர்மில் வந்து யூஸ் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் as you grow big, now you want to hire some marketing guy. Now you can ask them the right question. எனக்கு க்ளூலெஸ்ஸாக கிடையாது. நான் ரன் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியும் போது நான் போய் பிஸ்னஸ் க்ரோ ஆகும்போது நான் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஐ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் them the right question ஸோ தட் அவன் டெலிவர் பண்ணுறவன் ஒழுங்காக டெலிவர் பண்ணுவான். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அதுவுமே வந்து ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜாக இருக்கும். சூப்பர் ப்ரோ. ஐ கெஸ் திஸ் இஸ் மோர் இன்சைட்ஃபுல். செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா, சேம் as I said you before, if a 20 years old guy is starting a startup, where should he concentrate on? He is trying to build a digital marketing சைடில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறான். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் டூயிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இஃப் he has to do something different, ஒரு புது யூஎஸ்பி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா எந்த செக்டர்ல கான்சென்ட்ரேட் பண்ணா இட் வில் ஒர்க் அவுட் இன் த அப்கமிங் டேஸ்? ஸோ நான் ஒன்றும் வந்து as I told you about the analytics and it's been like it's not like it's overlooked. யாருமே நிறைய பேர் வந்து அதை பார்க்குறதே கிடையாது. how to like deal with the data and get insight. அது வந்து நிறைய பேர்கிட்ட வந்து இப்போ இல்லை. ஐ வுட் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் தட். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக் கான்டென்ட் அது போல் வந்து நிறையா பண்ணுறாங்க. ஐ வுட் ரெக்கமெண்ட் what I do is what I will recommend actually. நாங்கள் வந்து பெய்ட் ஆட்ஸ் பண்ணுறோம். ஒன் ஆஃப் த கீ திங் வந்து என்னென்னா those who do paid ads effectively வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. If you really know how to spend money, then nothing like it. So I think paid ads and data combination வந்து it will work really well. Because one of the core strength being a paid advertising வந்து என்னென்னா உங்களால் ஸ்கேல் பண்ண முடியும். You can scale to whatever level you want. அந்த ஸ்கேலபிலிட்டி வந்து
வித் கண்ட்ரோலோட பண்ண முடியும். அதுதான் வந்து பெஸ்ட் பார்ட் ஆக்சுவலி. ஸோ ஐ வுட் கன்சிடர் ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பீப்புள் ஆஸ்க் மீ, ஒன்று வந்து பெய்ட் அட்வர்டைசிங், செகண்ட் வந்து டேட்டா, தேர்ட் பீயிங் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் பிளேஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ வாட்ஸ்அப் வந்திருக்கு, இமெயில் வந்திருக்கு, அது வந்து நிறைய ஆட்டோமேட் பண்ணலாம், நிறைய பர்சனலைஸ்டாக வந்து பண்ண முடியும். வாட்ஸ்அப் ஆல்சோ பீயிங் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டிங் எலமெண்ட் ஃபார் எஸ். ஸோ அந்த ஆட்டோமேஷனுமே வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது ரைட் நோ. வேறு வாட் எவர் யூ கெட் நோ, லைக் இட்ஸ் நாட் லைக் ரிஜிஸ்டர் பண்ணால், ஆட் டு கார்ட் பண்ணால் நிறைய இமெயில்ஸ் வரும், நிறைய ஃபாலோ போகிறோம். That's been very impressive and it will get much better as we go, because as I have more data, I can personalize more, I can automate more. அப்போ இது எல்லாமே கனெக்டட். அதுதான் மேஜர். டேட்டா அண்ட் ஆட்டோமேஷன் will be much more, like the combination will be much more powerful actually. Super bro. So actually we covered a lot about நம்ம டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டார்ட் அப் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் ஆசம். பிகாஸ் நீங்கள் வந்த பிளேஸ்ல இருந்து இப்போ நீங்கள் இருக்கிற பிளேஸ் இஸ் என்டையர்லி டிரான்ஸ்ஃபர்மேஷனல். அதுவே இட் இஸ் அ இன்ஸ்பைரிங் திங். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் நாட் மணி இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வி கேன் ஆல்சோ கிரியேட் யூடியூப் கண்டென்ட்ஸ் அண்ட் வி கேன் புட் ப்ரோ. I guess today's section has went very insightful. Thanks for spending your entire time today, bro. Thank you for your time, bro.